உடைய கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அப்படியே ஜெப நிலையிலே இருங்க, வேற எங்கேயும் சிந்த போகக்கூடாது. முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது கர்த்தருடைய ஆவியானவர் நேற்று இரவு வேளையிலே என்னோடு கூட பேசின ஒரு பகுதியாக இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் 2 ராஜாக்களுடைய புத்தகம், 2 ராஜாக்களுடைய புத்தகம் 9வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 9வது அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 9 1 6. பக்கம் சொல்லுங்க. 477. ஆன்லைனில் இருக்கிறவங்களும் நீங்களும் சேர்ந்து எங்களோடு கூட இந்த வசன பகுதியை நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 1 6 சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனானிய யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அடைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன் சேர்ந்து படிக்கலாம். சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன் சேனாதிபதியாகிய உமக்கு தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். போதும். இப்போ இங்க ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். இந்த மனிதன் பேர் யெகூ. சரிங்களா? இந்த மனிதன் பேர் யெகூ. இன்னைக்கு நான் பேச போறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ அதை நல்லா கவனிக்கணும். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். இந்த முழு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த யெகூன்றவன் ஒரு சாதாரணமான இவன் ஒரு 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 படையில் இருக்கிறதான ஒரு படை தளபதி மாதிரி. இவன் ராஜ வம்சத்தில் பிறந்தவன்லாம் கிடையாது. பொதுவாக ராஜ வம்சத்தில் பிறந்தவங்க தான் என்ன பண்ணாங்க? ராஜாக்களாக ஆண்டு வந்தாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் தேவன் ஒரு சிலரை வித்தியாசமாக அழைத்து இவன் ராஜாவாய் பிறக்கும்படி பிறந்தவன் அல்ல, ராஜாவை ஆகும்படி பிறந்தவன் அல்ல. இவன் வெறும் ஒரு சேனையோடு இருக்கிறவன், சண்டை போடுற ஒரு மனுஷன், ஒரு வாரியர். அவனை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அபிஷேகம் பண்ண சொல்லி யாருக்கிட்ட கட்டளையிடுறாரு? எலிசாக்கு கட்டளையிடுறாரு. எலிசாக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசி யாரு? எலியா. சும்மா நல்லா கவனிக்கணும். எலியா, எலிசா. இப்போ எலிசாக்கு அடுத்து ஆண்டவர் யார் அபிஷேகம் பண்றாரு? யெகூ என்கிறதான மனிதனை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ இந்த நாளில் இந்த யெகூ அப்படின்றவனை முதல்ல பார்த்துட்டீங்கன்னா, இவன் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இவன் ஒரு மிலிட்டரி மேன். இவன் ஒரு போர் படையில் இருக்கிறதான மனுஷன். ஸோ இவனுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் ஒரு திறமையெல்லாம் கிடையாது. நார்மலாக சண்டை போடுற யுத்த வீரனுக்கு என்ன திறமை இருக்கோ அதெல்லாம் இவனுக்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இவனை ஸ்பெஷலாக மாற்றுவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம படித்த அந்த வசன பகுதி, கர்த்தர் அவனை என்ன பண்ணுறாரு? அபிஷேகம் பண்ணுகிறார். யார் மூலமாக? எலிசா ஒரு பெரிய ப்ராஃபட். அவர்கிட்ட இருக்கிறதான ஒரு உதவி ஊழியக்காரனை கூப்பிட்டு, ஏப்பா தம்பி, நீ என்ன பண்ணு, போய் இந்த மாதிரி ஒருத்தனை அவனை கூப்பிட்டு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய், ஏன்னா இவனுங்கெல்லாம் போர் வீரர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் முன்னாடி அவனை அபிஷேகம் பண்ணாத, அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவனை என்ன பண்ணு? அவன் தலை மேலே அந்த தைலத்தை, அந்த எண்ணெயை வார்ப்பித்து ஊற்றி, நீ என்ன பண்ணும்? இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ணுறேன்? இஸ்ரவேலின் மேலே உன்னை ராஜாவாக ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா, அதே மாதிரி அந்த மனிதனும் அவர் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவனுக்கு விசேஷமான எந்த ஆயுதமும் கிடையாது. வெறுமனே அவனுக்கிட்ட இருந்தது அவன் ஏற்கனவே பயன்படுத்தினதான ஆயுதங்கள்.
அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ஆண்டவருடைய விசேஷமான ஒரு அபிஷேகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த நாட்களில் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நல்லா முழுசாக நீ கவனிச்சாதான் நல்லா புரியும். நல்லா கவனிக்கணும். இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவனே என்னை பயன்படுத்தும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளை பயன்படுத்துறதை விட தேவன் நம்மளை அபிஷேகிப்பது ரொம்ப முக்கியம். இப்போ பயன்படுத்துவது அப்படின்னா, இப்போ உதாரணத்திற்கு ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோமே. பேப்பர் கப்பில் தண்ணி ஊற்றி குடிப்பீங்க. அது திரும்ப திரும்ப என்ன பண்ண மாட்டீங்க, தண்ணி ஊற்றி குடிக்க மாட்டீங்க. குடிச்சு முடிச்ச உடனே அந்த பேப்பரை என்ன பண்ணிடுவோம், தூக்கி கசக்கி போட்டுருவோம். அதுதான் என்னது, யூஸ் பண்ணுறது. யூஸ்னா என்ன அர்த்தம், ஒன்றை பயன்படுத்தி விட்டு அதை தூக்கி எறிவது. அப்போ தேவனாலே பயன்படுத்துவதை விட தேவனாலே அபிஷேகிக்கப்படுவதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் சொல்றது புரியுதா? ஏன்னா பயன்படுத்துவது, ஏன்னா தேவன் ஒரு நாளும் நம்மளை பயன்படுத்தி தூக்கி போடுறதுக்காக தேவன் நம்மளை என்ன பண்ணலங்க, தெரிந்து கொள்ளல. அவர் நம்மளை என்ன பண்றாரு, நிரந்தரமாக நம்மை அபிஷேகிக்கும்படி விரும்புகிறார். ஸோ அப்போ நம்ம ஜெபிக்கும் போது இனிமேல் நம்மளுடைய ஜெபத்தில் எந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறதை விட நம்ம அதிகமாக எதுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை அபிஷேகியும். எகுக்கு வந்தது பயன்பாடு இல்லை, எகுக்கு மேலே வந்ததான அந்த அழைப்பு அபிஷேகம். ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அபிஷேகத்தினால். ஏசாயா 10:27 வாசிக்க வேண்டாம், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லி. ஸோ அனாயிண்டிங் தான் இந்த நாட்களில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த நாட்களில் நாம் எதிர்கொள்ளுகிறதான இந்த ஆவிக்குரிய எதிரிகள், ஆவிக்குரிய மண்டலத்தில் நாம் எதிர்கொள்ளுகிறதான சூழ்நிலைகளை நம்ம மேற்கொள்ளணும்னா நமக்கு என்ன தேவைங்க, என்ன தேவைங்க சொல்லுங்க, என்னது, அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. தலைமையில கை வச்சு சொல்லுங்க, எனக்கு பரலோகத்தின் நிறைவான அபிஷேகம் அவசியம். ஹல்லேலூயா. சரி, அடுத்ததா இந்த யெகூனுடைய சாதனையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த யெகூ சாதாரணமான ஆள் இல்லை. இவர் அபிஷேகிக்கப்பட்டனால ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் ஆண்டவர்ட்ட வந்துருச்சு. ஆனால் இவர் செய்த சாதனை இவருக்கு முன்னாடி இருந்த எலியாவும் செய்யலை, எலிசாவும் செய்யலை. இவங்க ரெண்டு பேருமே யாருக்கு தெரியுங்களா பயந்தாங்க, ஏசபேல் என்கிறதான ஒரு பயங்கரமான ஒரு சூனியக்கார ஒரு ராணி. தன்னுடைய சூனியத்தினாலும் தந்திரத்தினாலும் பயங்கரமா மக்களை மயக்கி அந்த தேசத்தையே உருட்டி மிரட்டி வச்சிட்டு இருந்தா அந்த ராணி. ஆனா எலியாவுக்கு நேராக முதலாவது அந்த ஏசபேலினுடைய பயமுறுத்தல் வந்தது. நல்லா கவனிக்கணும். எலியாவுக்கு நேராக பயமுறுத்தல் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அவன் என்ன பண்றான், போய் கர்மேல் மலையின் மேலே அவன் என்ன பண்றான், சவால் விடுறான். யாருக்கும் சவால், எலியாவுக்கும் அந்த பக்கம் இருக்கிறதான பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் சவால் விடுறான். உங்க சாமி பெருசா எங்க சாமி பெருசா, வா பலியிட்டு பார்க்கலாம். எந்த சாமி அக்கினியை கொண்டு வந்து பலியை அங்கீகரிக்கிறதோ அதுதான் உண்மையான கடவுள், ஓகேவா அப்படின்னு ஓகேன்றானுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்மேல் மலையின் மேல அவனுங்க என்ன பண்றானுங்க, ஒரு பலிபீடத்தை கட்டி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கத்துன்னு கத்தி கை கால்லாம் கீறிக்கிட்டு ரத்தம் சொட்ட பாகாலே பதில் கொடு அப்படின்னு பக்கத்துல எலியா வேற என்ன பண்றாரு, பயங்கரமா கிண்டல் அடிக்கிறாரு. உங்க பாகால் டாய்லெட்டுக்கு போயிருக்கோம், உங்க பாகால் தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் கடுப்பேத்துறாரு. அவனுங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். அவனுங்க காலைல சாயங்காலம் வரைக்கும் கத்துறானுங்க. அவனுங்க கடைசி வரைக்கும் பதில் வரல. கடைசியா எலியா போறாரு, என்ன பண்றாருங்க, அவர் ஜெபம் பண்றாரு. ஒரு சின்னதா திரும்ப அந்த ஆல்டர்ல பலியை ரெடி பண்ணி வச்சுட்டு இவர் போய் ஒரு ஜெபம் பண்றாரு. பரலோக அக்கினி இறங்கி அந்த பலியை எரித்து போட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சரி, இப்படி பயங்கரமா இருந்த எலியா அடுத்தது என்ன பண்றாரு, அப்படி செஞ்ச உடனே என்ன பண்றாரு, இந்த பாகால் தீர்க்கதரிசிகளா இருக்காங்களா அவங்கள என்ன பண்றாரு, எலியா கத்தி எடுத்து எல்லாத்தையும் வெட்டி எல்லாத்தையும் கொண்டுறாரு. பாகாலையா கும்பிட்டு இருக்கீங்க, இருங்கடா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கொண்டுறாரு. இது பழைய ஏற்பாடுல. இப்போ இதை கேட்ட உடனே யாருக்கு கோபம் வருது தெரியுங்களா, ஏசபேலுக்கு கோபம் வருகிறது. ஏசபேல் நேருக்கு நேர் எலியாவை சந்திக்க வரல. நல்லா கவனிக்கணும். ஏசபேல் நேருக்கு நேர் எலியாவை சந்திக்க வரலை. ஆனா அவன் என்ன பண்ண தெரியுங்களா, மிரட்டல்களை கொடுத்தா. இரு, நான் அவனை என்ன பண்றேன், நீ பாகால்களுடைய தீர்க்கதரிசிகளை கொன்ன இல்லையா, இதுக்கு பதிலா உன்னுடைய தலைய உன்னுடைய உடம்புல இருந்து நான் எடுக்காம விட மாட்டேன்னு பயங்கரமா சவால் விடுறான். பயந்து போய் எலியா போறான். அதுக்கப்புறம் அவனுடைய ஊழியம் வந்தது. எலியாவும் பரலோகத்துக்கு போயிட்டார், அக்கினி ரதத்துல போயிட்டார். அதுக்கப்புறம் எலிசா வந்தாருங்களா. எலிசாவும் அவருக்கு தேவன் கொடுத்ததான எல்லா காரியங்களையும் செய்யறாரு. ஆனா எலிசாவுக்கும் என்ன இல்லை, ஏசபேல் முன்னாடி போய் நின்று பேசுறதுக்கு தைரியம் இல்லை. இப்ப அடுத்தது ஆண்டவர் யாரை பார்க்கிறாரு, யெகூ என்கிற மனிதனை பார்க்கிறார். யெகூ மேல இப்ப சொல்றாரு, அதே எலிசாவுடைய சிஷ்ய புள்ளையை கூப்பிட்டு நீ போய் என்ன பண்ணு, யெகூவை அபிஷேகம் பண்ணு. அந்த அபிஷேகம் இது வித்தியாசமான அபிஷேகம். நல்லா கவனிக்கணும்.
இதுக்கு முன்னாடி எலிசாவுக்கும் இருந்தது அபிஷேகம், ஆனா அந்த அபிஷேகம் வேற. ஆனா இந்த நாட்களிலே யெகூவின் மேல ஊற்றப்படுகிறதான இந்த அபிஷேகம் தான் ரொம்ப விசேஷமான அபிஷேகம். காரணம், இந்த யெகூ தான் யேசபேலை அழிக்கிறதான ஒரு மனிதனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. தேவன் வாக்கு பண்ணினார். யார்கிட்ட? எலியா கிட்ட வாக்கு பண்ணினாரு. ஆனா எலியாவால செய்ய முடியல, எலிசாவால செய்ய முடியல. ஆனா யெகூ அதை செய்து முடிக்கிறான். நம்ம அதை பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். இந்த நாட்களிலே தேவன் பல வருஷமா பல ஊழியக்காரங்களோடு தேவன் பேசின ஒரு காரியம், எழுப்புதல் 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 என்று சொல்லி. ஆனா அந்த எழுப்புதலுக்கு தேவையானது எலியாக்கள் வந்து போயிட்டாங்க. நம்ம காலகட்டத்தில் எலிசாக்கள் வந்து போயிட்டாங்க. ஆனா இந்த நாட்களிலே இந்த யெகூவினுடைய அபிஷேகம். காரணம், யெகூ இஸ் த ஒன். யெகூ தான் என்ன பண்றானா, நேருக்கு நேர் பிசாசை, யேசபேலினுடைய காரியங்கள், அதாவது இப்போ வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்கு வரும்போது நம்ம லாங்குவேஜில் பேசும்போது பிசாசை நேருக்கு நேர் பார்த்து அதை முறியடிக்க கூடியதான அபிஷேகம் தான் யெகூவுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம யெகூவுடைய ஒரு சந்ததியாய் மாற்றப்படும்படி நம்ம வந்திருக்கிறோம். சோ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம சபையில இந்த செய்தியை கேட்க போற யாரு, இல்ல ஆல்ரெடி ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம எல்லார் மேலேயும் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுக்க போறாரு தெரியுங்களா? நமக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆனா வாட் டைப் ஆஃப் அபிஷேகம் அப்படின்னா, அது யெகூவின் மேல இருந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் என்ன பண்ணுச்சுன்னா, பிசாசை நேருக்கு நேர் பார்த்து பிசாசை அழித்து போடுகிற ஒரு அபிஷேகம். பிசாசுடைய கிரியைகளை தரைமட்டாக அழித்து போடுகிற ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த நாட்களிலே எப்படி வந்து பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் யேசபேலினுடைய தந்திரங்கள் அதிகமாய் தேசத்திலே செயல்பட்டதோ, அதே போல இன்றைக்கும் நம்ம நாட்களில் பார்க்கிறோம், காரிருளும் பயங்கரங்களும் அதிகமான மாயையான காரியங்கள் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, நம்முடைய தேசத்துல பெருகி கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? யேசபேல் இப்படி எழும்பினதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? முதுகெலும்பு இல்லாம இருந்த அவனுடைய புருஷன், அவன் பேர் ஆகாப். ஒரு குடும்பத்துல யாரு தலைவனா இருக்கணுமோ அவன் இல்ல. அப்ப யார் அங்க தலையெடுக்க ஆரம்பிக்கிறார்? யேசபேல் தலையெடுக்க. ஆகாபுக்கு வேலை என்னங்க? அவன் ராஜாவா இருந்தாலும் அவன் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய ராணி அவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஒழுங்கா தன்னுடைய தனக்கு கீழ்ப்படுகிறவளா, தன்னோடு இணைந்த நிடர்களா வச்சிருக்கணும். ஆனா இல்ல. அப்போ ராங் லீடர்ஷிப், தவறான தலைவர்கள் எழும்பும் பொழுது யேசபேலுடைய ஆவிகள் என்ன ஆகுங்க? ஆமா, பயங்கரமா எழும்பு. அப்ப யேசபேல் இன்னைக்கு பயங்கரமா எழும்புகிறதுக்கு காரணம் என்னங்க? ஸ்ட்ராங்கான தலைவர்கள்னா யாரு? தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய ஆளுமையை வீட்டுல குடும்பத்துல நிலைப்படுத்துகிறதான ஆண்கள்னு சொல்லும் போது வெறுமனே ஆண்களை மாத்திரம் நான் சொல்ல, ஜெனரலா நம்ம எல்லாருமே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்துகிற மனிதன் இல்லாத பட்சத்தில் யார் எழும்புவா? யேசபேல் எழும்புவா. இப்ப யேசபேல் எழுப்பியாச்சு. இப்ப யேசபேல் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? நம்முடைய சமுதாயத்தில் யேசபேலை போன்றதான வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் நம்மளை என்ன பண்ணலங்க? கைவிடல. இஸ்ரவேல் மக்களை தேவன் கைவிடாதது போல நம்மளையும் தேவன் என்ன பண்ணலங்க? கைவிடல. இன்னைக்கு சொல்றாரு, உங்க எல்லார் மேலேயும் நான் என்ன பண்ண போறேன்? யெகூவின் மேல அபிஷேகத்தை ஊற்றினது போல ஐ எம் கோயிங் டு போர் a new anointing. இந்த அபிஷேகத்தினுடைய தன்மையை பற்றி உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. சோ இங்க வந்து பார்க்கலாமா? நம்ம எல்லாரும் பார்க்கலாம். 20வது வசனத்தை வாசிக்கலாமா? அது 9:20வது வசனம். அப்பொழுது வாசிக்கலாமா? அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகூ ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்று சொன்னான். நல்லா கவனிக்கணும் அந்த லாஸ்ட் வேர்டு, அதிவேகமாய். இதை வந்து பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா அந்த எபிரேய பதத்துல இங்கிலீஷ்ல அதை ஆக்சுவலா கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்றாங்க. he is driving like a mad man, he is driving like a wild man. வைல்டுன்னா என்னங்க அர்த்தம்? அப்படியே காட்டுத்தனமா. அவன் நார்மலா எல்லாரும் குதிரை ஓட்டுறதை விட இவன் எப்படி குதிரை ஓட்டுறானா? ரதத்தை எப்படி ஓட்டுறானா? அப்படியே காட்டுத்தனமா ஓட்டுறான். ஏன்னா அவன் மேல இருந்ததான அனாயிண்டிங், இட் வாஸ் a wild anointing. ஏன்னா இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட யேசபேலை முறியடிக்கணும்னா நமக்கு என்ன அபிஷேகம் தேவை தெரியுமா? அந்த காட்டுத்தனமா அப்படியே வல்லமையா. தேவன் நம்ம கிட்ட கடைசி நாட்களில் நமக்கு சொல்றது அதுதான். கடைசி நாட்கள் போன வாரத்தில் கூட தீர்க்கதரிசனம் மூலமா தேவனுடைய ஆவியானவர் நம்மகிட்ட பேசினது அதுதான். பிசாசை நம்ம என்ன பண்ண போறோம்? நேருக்கு நேர் கன்ஃபரண்ட் பண்ண போறோம். நேருக்கு நேர் நின்று பிசாசை முகத்துக்கு முகம் பார்த்து
பிசாசுடைய கிரியைகளை நம்ம முறியடிக்கணும்னா அதற்கு யெகூவினிடத்துல இருந்ததான அந்த வேகம், அதிவேகம், அந்த ரொம்ப ஃபெரோஷியஸா, அப்படியே ஒரு 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 அந்த வேர்டை பயன்படுத்த முடியுமான்னு தெரியல, வெறித்தனம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. வெறித்தனம்னா நாய்க்கு இருக்கிற அந்த வெறி கிடையாது. வெறித்தனம்னா அந்த, அதாவது என்னால் நிறுத்த முடியாதுடா, நான் முடிச்சே தீருவேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வைராக்கியம் இது யெகூவுக்கு இருந்தது. ஸோ இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகி நமக்கு வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த வைல்டு, அதாவது நம்மளை யாருமே நிறுத்த முடியாது. அரசாங்கம் நிறுத்த முடியாது, மனுஷன் நிறுத்த முடியாது, சூழ்நிலை நிறுத்த முடியாது. நம்ம மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அது பயங்கரமா அதிவேகமா பயங்கர வேகத்தில் அந்த அபிஷேகம் செயல்பட போகிறது. காரணம், இது யெகூவின் மேலே ஊற்றப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. ஸோ இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவன் எங்க போவான், என்ன வருவான்றது என்ன பண்ண முடியாது, நம்மளால கொஞ்சம் கூட நம்மளால நிதானித்து பார்க்கவே முடியாது. ஆனாலும் தேவன் என்ன பண்றாருங்க, அந்த அபிஷேகத்தின் மூலமாய் அழிக்க வேண்டிய அக்கிரம கிரியைகளையும் அழிக்க வேண்டிய பிசாசின் தந்திரங்களையும் அவர் என்ன பண்றாரு, வேரோடு அவர் அழித்து போடுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப துன்மார்க்கத்திற்கு விரோதமாய் ஆண்டவர் எதை எழுப்புறார் தெரியுங்களா? வைராக்கியம் உள்ள அபிஷேகத்தை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அது ஆக்சுவலாக நான் எழுதியிருக்கேன், இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண வேற மாதிரி இருக்கு. ஃபார் த விக்கெட்னஸ் காட் இஸ் ரைசிங் அ வைல்ட்னஸ். இந்த பூமியில நடக்கிறதான துன்மார்க்கத்திற்கு விரோதமாய் தேவன் நம்மளை எப்படி நிரப்புறார் தெரியுங்களா? நம்மள ஒரு வேகம் நிறைந்தவனா, யெகூவை போல. அவனுடைய தூரத்துல பார்க்கறாங்க, அவன் ரதத்தை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். எதுக்கு? யாரை கொல்றதுக்கு? யேசபேலை கொல்றதுக்கு வந்துகிட்டு இருக்கிறான். அந்த 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 கோட்டையை நோக்கி வரான். அந்த சம்பவத்தை நம்ம படிக்கலாம். அந்த கோட்டையை நோக்கி வரான். நோக்கி வரும்போது தூரத்துல ஜாமக்காரன் சொன்னானா, அந்த ஊர் இருக்கு இல்லைங்களா, ஊர் எல்லாம் மேல ஒரு கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கோட்டைக்கு மேல ஒரு டவர் இருக்கும். அந்த டவர்ல உட்காந்து பைனாக்குலர் மாதிரி வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஊரை சுத்தி அவனாவது வரானா போறானான்னு பார்ப்பாங்க. அந்த வாட்ச்மேன், அவன் பேர் தான் ஜாமக்காரன். அவன் என்ன பண்றானா, உட்காந்து தூரத்துல இருந்து இப்படி இது வச்சு பார்க்கறான், பைனாக்குலர்ஸ் வச்சு பார்க்கறான். பார்த்தா அங்க இருந்து ஒரு ரதம் வருகிறது. அந்த ரதம் சாதாரண ஒரு வேகத்துல வரல, பயங்கர வேகத்துல வருது. அந்த ரதத்தை ஓட்டுற ஸ்டைல வச்சே சொல்லிடலாம், இது ஏமா ஓட்டிட்டு வரான், யெகூ ஓட்டிக்கிட்டு வரான். ஏன்னா வேற யாருமே இப்படிப்பட்ட ரத வேகத்துல இப்படிப்பட்ட வேகத்துல வர மாட்டாங்க. ஹல்லேலூயா. சோ முதலாவது இது ஒரு காரியம். சோ முதலாவது என்ன சொன்னேங்க, யெகூ யாருன்னு சொன்னேன், யெகூ மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னேன். அடுத்ததா யெகூ எப்படிப்பட்டவனா, அந்த அந்த அனாயிண்டிங் அவன் மேல இருந்ததான அபிஷேகம் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அடுத்ததா இந்த அபிஷேகம் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்தினது இந்த அபிஷேகம். அவனுக்கு அந்த கனவுலாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. தேவன் அவனுக்கு கொடுத்த கனவுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவன் எங்க போனாலும் அவன் ரூலரா இருந்தாங்க. ஜெயில இருந்தப்போ கூட ஜெயில் வார்டனையே வந்தா நடத்திக்கிட்டு இருந்தான். அரண்மனையில் இருந்தப்போ பார்வோனுக்கு அதிபதியா இருந்தான். அங்கிருந்து தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி இவனை எங்க கூட்டு போனாங்க, ஜெயில போய் போட்டாங்க. ஜெயில போய் கடைசியா உட்காந்துட்டு இருந்தானா? இல்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஜெயிலே அவன் பொறுப்புல தான் இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? யோசேப்பின் மேல இருந்ததான அபிஷேகம். சோ அப்போ நம்ம வரங்களினாலும் மற்ற காரியங்கள் இல்லாம தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை மாத்திரமே நம்ம முழுவதுமாய் நம்பி இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, நம்ம மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியாய் நிற்கும் பொழுது, யெகூவை போல நேருக்கு நேர் பிசாசை எதிர்கொள்ளுகிறதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகத்திற்கு பெருசா எந்த ஒரு திறமையும் தேவையே இல்லை. இந்த அபிஷேகத்திற்கு திறமையே நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த நாட்களிலே இந்த அபிஷேகத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லும் போது, இன்டிமசி வித் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிறதான அந்த நெருக்கமான அந்த உறவு, அதனால மாத்திரம்தான் இந்த அபிஷேகத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். ஸோ இந்த அபிஷேகத்திற்கு நமக்கு இந்த மைக்கு தேவையில்லை, அபிஷேகத்துக்கு ஸ்பீக்கர் தேவையில்லை, கம்ப்யூட்டர் தேவையில்லை, மியூசிக் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, சர்ச்சு கூட கட்டடம் கூட தேவையில்லைங்க. அபிஷேகம் இருந்தால் போதும். நம்ம தேவனுடைய சாட்சியா, தேவனுடைய நாம மகிமைக்காக எழும்பி நிற்கிற, யேசபேலை முறியடிக்கிற யெகூக்களை போல தேவன் நம்மை எழுப்புவார். ஹல்லேலூயா. மனுஷன் நம்ம கிட்ட இருந்து இதெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவான். எல்லாமே இதெல்லாம் நிரந்தரமா இருக்க போறது இல்லை. நம்ம சுற்றி இருக்கிறதான எல்லாமே, நம்ம டெக்னாலஜி, அது இது எல்லாமே போயிடும். ஆனா நம்மளை விட்டு மாறாதது ஒன்னே ஒண்ணு, தேவன் நம்மை குறித்து நமக்கு மேல அவர் வைத்திருக்கிறதான அபிஷேகம். சோ அப்ப நம்மளுடைய முழு நம்பிக்கை என்னவா இருக்கணும்னா,
ஆவியானவரோடு இணைந்து நடக்கிற நான், எனக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நான் போறது வர்றது செயல்படுறது எல்லாமே எதை நம்பிதான்? அவனுடைய கிருபை. அஃப்கோர்ஸ் அதுக்கு மேலா என்ன, நமக்கு தேவனுடைய அபிஷேகத்தை நம்பிதான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம செயல்பட வேண்டும். ஸோ இந்த நாட்களிலே அதை உங்களுக்கு இந்த நாளில் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஸோ இந்த நாளிலே அபிஷேகத்தை சுமந்து செல்வோம் என்று சொன்னால் நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நமக்கு ஒரு டைட்டில் தேவையில்லை, நமக்கு ஒரு மைக்ரோஃபோன் தேவையில்லை, நமக்கு கீபோர்டு, நான் சொன்ன மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஆல் யூ நீட் இஸ் தி அனாயிண்டிங். இப்போ அடுத்ததா இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், இந்த அபிஷேகம் இருக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னு படிக்கலாமா? இப்போ இந்த விட்டு அந்த 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். எடுத்துட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். உன்னை கர்த்தருடைய இரத்த பலியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பலியும் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்திற்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்திற்கும் சரியாக்குவேன். யேசபேலை இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான். யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ ஏன் ஓடி போனோம்? ஏன்னா அடுத்து பிடிச்சி திரும்ப யாரை பிடிச்சிருவா? சொல்றவனையே. ஏன்னா அங்கே ஃபுல்லாக யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? யேசபேலுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதனால தீர்க்கதரிசி சொல்றாரு, டே நானே ஓடி தாண்டா வந்தேன், நீ ஏன் என்ன பண்ணிடு, எஸ்கேப் ஆகி ஓடிடு. ஏன்னா ஆண்டவர் சொல்ற இந்த நியூஸை என்னால் சொல்லாமே இருக்க முடியல, சொல்லி தான் ஆகணும். சொல்லிட்டு இருந்தினா உன்னை பிடிச்சி என்ன பண்ணிடுவானுங்க, அவ்வளோதான், கதையை முடிச்சிருவானுங்க, நீ எஸ்கேப் ஆகி ஓடிடு. போறான், போய் போய் அவன் தலைமையில இந்த எண்ணெயை ஊத்துறான், அபிஷேகம் பண்றான். ஆண்டவர் பாருங்க எவ்வளோ டெரரா எவ்வளோ கோபமா பேசுறாரு. அந்த குடும்பத்தில் ஒருத்தன் விடாம என்ன பண்ண போறேன், கருவறுக்க போறேன். இதெல்லாம் நம்ம மூவி படங்களை தான் நம்ம கேட்டிருப்போம், வில்லன்லாம் பேசுற டயலாக். ஆனா ஆண்டவர் ஏன் இவ்வளோ வைராக்கியமா இருக்கிறார் தெரியுங்களா? ஏன்னா அந்த யேசபேல் செஞ்சதான குடிதான காரியங்கள், தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை பயங்கரமா வஞ்சித்து விக்கிரகாராதனையிலும் பயங்கரமான நாசமோசங்களிலும் விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் மயக்கி ஜனங்களை மயக்கி வச்சதுக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியம் என்ன, உன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட வராம என்ன பண்ண போறேன், கருவறுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி என்னத்துக்கு சமமாக்குவேன் சொல்றாரு பாருங்க. அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்திற்கு சமமாக்குவேன். பாஷானா அது அங்க கானான் தேசத்தில் இருந்ததான ஒரு ராஜா. அவங்கள மாதிரி நான் உன்னை அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 11 வருஷம் வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். யெகூ தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா அந்த பைத்தியக்காரன் இடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தை நீங்கள் அறிவீர்கள். கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்களேன். அப்போ வெளியில வந்த உடனே உள்ள யார் போனாங்க? யெகூவும் அந்த தீர்க்கதரிசியோடைய ஃபாலோவர் ஒருத்தர், அவர் தான் போய் அபிஷேகம் பண்றாரு. பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடுறான். உடனே குடுகுடுன்னு ஓடின உடனே வெளியில இருக்கிறதான போர் வீரர்கள் என்ன கேட்குறாங்க யெகூவை பார்த்து, எல்லாம் ஓகே தானே, என்ன திடீர்னு ஓடுறான் அப்படின்னு உடனே பைத்தியக்காரன் என்ன சொல்லிட்டு போனான். ஏன்னா தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த ஊர்ல எப்படி பார்க்கப்பட்டாங்க, பைத்தியக்காரன் மாதிரி தான் பார்க்கப்பட்டாங்க. இந்த பைத்தியக்காரன் என்ன சொல்லிட்டு போறான் அப்படின்னு ஒன்னா அவன் சிரிச்சுட்டு அவனும் அவனுடைய கதையும் போக சொல்லி ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பான். ஆனா யெகூவுக்கு நல்லா தெரியும் அவன் தேவனால அபிஷேகம். வெளியில அவன் என்ன பண்ணிக்கல, வெளியில இருக்கிற போர் வீரர்கிட்ட அவன் காமிச்சிக்கல ஆண்டவனை அபிஷேகம் பண்ணாரு, இதெல்லாம் எங்கேயுமே சொல்லல அவன். ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் தேவன் அவனை யேசபேலை அழிப்பதற்காக தேவன் அவனை அழைத்திருக்கிறார் அப்படின்றது நல்லா அவனுக்கு தெரியும். அடுத்து வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், அது போய் அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். சரி, கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டான். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். அப்படியே நிம்சியின், சேர்ந்து வாசிக்கலாம் 14 வசனம். அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். யோராமோ இஸ்ரவேலர் எல்லாரோடும் கூட கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் நிமித்தம் காவல் வைத்தான். ஆனாலும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடே பண்ணின யுத்தத்திலே சீரியர் தன்னை வெட்டின காயங்களை இஸ்ரவேலிலே ஆற்றிக் கொள்ளுகிறதற்கு ராஜாவாகிய யோராம் திரும்பி போயிருந்தான். யெகூ என்பவன், இது உங்களுக்கு சம்மதியாயிருந்தால் இஸ்ரவேலிலே இதை அறிவிக்கிறதற்கு ஒருவரும் பட்டணிலிருந்து தப்பி போகும்படி விடாதிருங்கள் என்றான். அப்பொழுது யெகூ ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரவேலுக்கு நேராக போனான். யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான்.
யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே வந்திருந்தான். இஸ்ரவேலிலே கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் யெகூவின் கூட்டம் வருகிறதை கண்டு ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோபுரத்து மேல இருந்து ஒரு ஆள் பார்க்கறான், பைனக்குலர் வச்சு ஒரு கூட்டம் வருதுங்க அப்படின்றான். அப்பொழுது யோராம், நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்க சொல் அப்படின்றான். உடனே அந்த குதிரை வீரன் 18ஆம் வசனம், அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கென்ன, என் பிறகே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன் அனுப்பப்பட்டவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றான். ஆகையால் வேறொரு குதிரை வீரனை அனுப்பினான். அவன் அவர்களிடத்தில் போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கென்ன, என் பிறகே திரும்பி வா. அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்று ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகூ ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்று சொன்னான். கவனிக்கணும், 2 குதிரை ஆட்களை அனுப்புறாங்க. ஏன்னா தூரத்தில் வந்துகிட்டு இருக்கிறான், அப்படியே புழுதி கிளப்பிக்கிட்டு வரான் ஆளு. இங்கிருந்து ஒரு குதிரை வீரரை அனுப்பி இவ்வளோ கோபமா மூர்க்கமா வரியே, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு குதிரை வீரனை அனுப்புறாங்க. யெகூ என்ன பண்றாரு தெரியுங்களா, உனக்கு அதை பத்தில என்ன பிரச்சனை, ஒழுங்கா என் பின்னாடி வா. அவன் கூட இருந்தவன் இப்ப எங்க வந்துட்டான், இவன் பின்னாடி வரான். அடுத்து 2வது ஆள் ஒருத்தன் வரான். அவனையும் பார்த்து என்ன சொல்றாங்க, அவனும் வந்து என்ன கேட்கறான், ராஜா வந்து நீ சமாதானமா வர, இவ்வளோ கோவத்தோட வரியே, நல்ல இதுவா அப்படின்னு கேட்கும் போது யெகூ என்ன சொல்றான், அதை பத்தி உனக்கு என்ன கவலை, நீ என் பின்னாடி வா. ஸோ இப்போ இந்த அபிஷேகம் இருக்கும்போது தேவனால நிர்ணயிக்கப்பட்டவர்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பின்தொடர ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. நம்ம யாருக்குமே போய் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்குமே போய் எங்க இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, வருகை வரப்போது, உலகம் அழிய போது, அது வரப்போது, எதுவுமே வேணாம். யெகூனுடைய அபிஷேகம் இருந்தா, அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா, அந்த காட்டுத்தனமான அந்த அபிஷேகம், அப்படி ஒரு அபிஷேகம் வேணும். அப்ப இனிமே நம்ம ஜோம் பண்ண போது எப்படி தனமா இருக்கணும், அப்படி பயங்கரமா ஜோம் பண்ணணும், ஒரு வைராக்கியமா ஜோம் பண்ணணும். ஏன்னா அந்த அபிஷேகம் ஊற்றப்படும். இன்னைக்கு நம்ம அதுக்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, அந்த யெகூவின் மேலே இறங்கினதான அந்த வைராக்கியம் உள்ள அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஏன்னா இந்த நாட்களிலே யேசபேலை கொள்கிறதான யெகூக்கள் நமக்கு வேண்டும். சும்மா நான் உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சும்மா நேரம் செலவழிக்கிற ஆட்கள் நமக்கு தேவையில்லை. நமக்கு யெகூவின் அபிஷேகத்தை பெற்ற மனிதர்கள் நமக்கு வேண்டும். ஏன்னு சொன்னா, தேவனுடைய வருகை எவ்வளவு சமீபமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு இருளின் நாட்கள் மிகவும் சமீபமா இருக்கிறது. இருளின் நாட்கள் அதிகமாய் சமீபிக்கும் போது யேசபேலுடைய ஆளுகை அங்கங்கே எழும்ப ஆரம்பிக்கும். யேசபேல்னு சொல்லுகிறது வெறுமனே யேசபேலுடைய தன்மைகளை மாத்திரம் சொல்ல, யேசபேலை போல எழும்புகிற அநேக இருளின் கிரியைகள் எழும்பும். அப்ப அதற்கு மத்தியில யேசபேலை அழிக்கக்கூடியதான ஒரே அபிஷேகம் யெகூவின் மேல போடப்பட்ட அந்த தெய்வீக அபிஷேகமாயிருக்கிறது. அப்போ நம்ம யாரையுமே நம்ம என்ன பண்ணவே இல்லைங்க, யாரையும் போய் என்ன பண்ண தேவையில்லை, கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜெபித்தா போதும், நம்ம மேல அந்த அபிஷேகம் இருந்தா போதும். ஜெபிக்கிறவர்கள் ஆட்டோமேட்டிக்கா நம்மள பின்தொடர்ந்து வர ஆரம்பிப்பார்கள். நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கேன், நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 அங்கிள் ஒருத்தர் இருந்தார். நான் சின்ன வயசுல அவரை நான் அவருடைய பிரசங்கங்களை ரொம்ப ரசித்தது உண்டு. நல்லா அவர் பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வம் சென்ஸ், அது ரொம்ப கவனிக்கணும்னு தோணும். ஆனா நாட்கள் ஆக ஆக அவருடைய வாழ்க்கையில நல்லா பேசுவார், ஆனா அவருடைய வாழ்க்கையில அபிஷேகம் இல்லாததை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்ப இன்னைக்கு அபிஷேகம் இல்லாம நான் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். நான் வந்து இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் பற்றிலாம் பேசி பயங்கரமாக மோட்டிவேஷன், அதாவது ஆஃபீஸில் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நம்மளுடைய உற்சாகப்படுத்தும்படி நம்மளை பேசுகிற மனிதர்கள் அந்த மாதிரி ஆயிடுவோம். உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்துகிறதுக்கு பேச்சு தேவையில்லை, நமக்கு தேவை அபிஷேகம். அப்போ அபிஷேகம் நிறைஞ்ச மனுஷனால மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும் தெரியுங்களா. இங்கே நின்று நான் பேசுகிறேன் அப்படின்னா, நான் படித்த தியாலஜி கிடையாது, நான் படித்ததான ப்ரிப்பரேஷன்ஸ் இல்லை, என் மேலே தேவன் வச்சிருக்கிற அபிஷேகத்தை நம்பி தான் நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். அப்போ நீங்க எல்லாருமே உங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தை நம்பி தான் நம்ம என்ன பண்ணணும், உலகத்துக்குள்ள போகணும். உலக மனிதனை நம்ம பார்க்கும்போது, உள்ள நம்ம சொந்தக்காரனை பார்க்கும்போது ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, நீங்கள் தேவனாலே அபிஷேகிக்கப்பட்டவர்கள். அந்த அபிஷேகிக்கப்பட்டவன் எப்படி பாத்திரவானா இருந்துக்கிட்டானோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா எப்பயுமே நமக்குள்ள இருந்து அந்த அபிஷேகம் என்ன ஆகிட்டே இருக்கும் தெரியுங்களா,
ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம சுற்றி யாருமே வர முடியாது. எந்த ஏசபேலின் தாக்கங்களும் யெகூ பக்கத்தில் வரவே முடியாது. காரணம், நம்முடைய திறமையை நம்பியோ நம்முடைய பேச்சை நம்பியோ இல்லை, நாம் நம்முடைய அபிஷேகத்தை நம்பி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அழைப்பை நம்பி நாம் ஊழியம் செய்கிறவர்களாய், தேவனுக்கு சாட்சியாய் இருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாட்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார் இல்லைங்களா, நீங்கள் இயேசு கிறிஸ்து கடைசியாக போகும்போது ஒரு கொடுத்த கட்டளை என்ன, நீங்கள் உலகம் அனைத்திலும் போய் என்ன பண்ணுங்க, சகல ஜாதியாரையும் என்னுடைய சீஷர் ஆக்குங்கள். அப்போ சீஷர் ஆக்குவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரதானமான ஒரு கருவி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமாக இருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் இந்த பூமி பலவிதமான சிந்தனைகளில் மனுஷன் இருக்கிறான், பலவிதமான தாக்கங்களில் மனிதன் கட்டப்பட்டிருக்கிறான். இதிலிருந்து விடுதலை ஒரு மனுஷனுக்கு தரணும்னா நம்பால முடியாது. ஆனால் நமக்குள் தேவன் வைத்திருக்கிற அபிஷேகத்தினாலே அதை நம்மால செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளில் அடுத்ததாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்மை இந்த உலகத்தினுடைய போக்கோடு நம்மை இணைத்து கொள்ளக்கூடாது. நம்ம இன்னைக்கு காலையில் அந்த பாட்டு பாடணும், உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. இப்போ யெகூ வேஷம்லாம் போட்டுக்கிட்டு போல, யெகூ தன்னை அழைத்த தேவன் எப்படி அழைச்சாரோ அப்படிதான் போறான். வேஷம் போட்டுக்கிட்டு உருமாறிக்கிட்டுலாம் போல. ஏன்னா நல்லாவே தெரியும், போய் எதிரி அறிக்க போறேன், எதிரா இவ்வளவு நாளா எலியாவாலையும் எலிசாவாலையும் செய்ய முடியாத காரியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்னா அது என்னுடைய திறமையினால் அல்ல, தேவன் எனக்கு கொடுத்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் யார் இருக்கிறனால, ஆவியானுடைய நிறைவு என்னுள்ள இருக்கிறதுனால. அப்ப அந்த ஆவியானுடைய நிறைவு இருக்கும் பொழுது, எனக்குள்ளாக அந்த அபிஷேகம் வரும் பொழுதும் நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவது இல்லைங்க, உலகத்தினுடைய போக்கோடு நான் ஒத்து போவது இல்லை. உலக மனிதன் செய்கிற விதமாய் நான் செய்வது இல்லை. உலக மனிதன் ஒரு காரியத்தை சிந்திக்கிற விதமா நான் சிந்திப்பது இல்லை. உலக மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு தீர்வா நீ இதை செய்யணும் அப்படின்னு சொன்னா நான் அதை செய்ய மாட்டேன். நான் அதுக்கு பதிலாக போய் முட்டி போட்டு நான் ஜோம் பண்ணுவேன். எனக்கு தேவன் ஏதோ ஒரு சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, உலக மனிதனை போல நான் போய் டாக்டர் கிட்ட நின்றுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மணிக்கணக்கா டாக்டரை பார்க்கணும்னு உட்கார்ந்து இருக்கிறத விட, அபிஷேகம் நிறைஞ்ச மனுஷன் அவன் எங்க போய் நிற்பான் தெரியுமா, ஆண்டோடைய சமூகத்தில் நிற்பான். அவனுக்கு அதுதான் பிரதானம். காரணம் என்ன தெரியுங்களா, அவன் தன்னுடைய வாழ்க்கையை விட, தனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை விட பிரதானமாய் அவன் கருதுவது அந்த அபிஷேகம். அவன் வாழ்க்கை இழந்து போனாலும் போவானே ஒழிய அவனுடைய அபிஷேகத்தை ஒரு நாள் அவன் இழக்க மாட்டான். இன்னைக்கு அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருந்து என்ன போனாலும் பரவாயில்லைங்க, ஆனா நம்ம மேல தேவன் வச்சிருக்கிற அபிஷேகத்தை ஒரு நாளும் நம்ம இழக்க கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணக்கூடாதுங்க, எந்த விதத்திலும் உலகத்தினுடைய காரியத்தோடு நான் ஒத்து போக கூடாது. அது என்னைய பார்த்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னை கிண்டல் அடிச்சாலும் பரவாயில்ல, என்னை ஏளனம் பண்ணாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய அபிஷேகத்தை நான் இழக்க போவது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, யாக்கோபு வாசிக்க வேணாம், நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யாக்கோபு 4:7, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப நம்ம எதிர்த்து நிக்கணும், ஆனா நம்ம அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடக்கூடாது. அது கன்ஃபார்ம்னா அவனோடு ஒத்து போயிடக்கூடாது. என்ன பண்ணணுமா, பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோ இந்த நாட்களில் நமக்கு தேவை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டியது. அடுத்ததா ரொம்ப முக்கியமான இன்னொரு பகுதி, அப்படியே வரலாமா, கீழே வரலாம். இங்க ஏசபேல் என்னென்னலாம் செய்யறா பாருங்க. 21 வசனம் வாசிக்கலாமா. அப்பொழுது யோராம் ரதத்தை ஆயத்தப்படுத்து என்றான். அவனுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தின போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அவனவன் தன் ரதத்தில் ஏறி யெகூவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் நிலத்திலே அவனுக்கு எதிர்பட்டார்கள். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது? எவ்வளவு செமையான எவ்வளவு ஒரு செம்ம டைலாக் பாருங்க. அதாவது அந்த ஏசபேலுடைய மகன் தான் வரான். யார் அவன் பேர் என்னது? யோராம். அவன் என்ன பண்றான், ஓகே வாப்பா, என்ன இவ்வளவு வேகமா வர அப்படின்னு சொல்றான், ஏய் உங்க அம்மா அவ்வளவு சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவருடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கிறீள், சமாதானம் என்ன சமாதானம், வாங்கல அடிச்சு தம்சம் பண்றேன்றார் பாருங்க. 23 வசனம். அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பி கொண்டு ஓடி போய் ஓடுறான். இப்போ அகசியாவை நோக்கி, அகசியாவே இது சதி, யெகூ தன் கையால் வில்லை நானேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். யாருடைய பையன் நம்ம கொண்டாங்க? ஏசபேலுடைய பையன்.
அவன் ஒரு ராஜாவா இருந்தான், அவனை போட்டு தள்ளிட்டாங்க. அடுத்தது கவனிப்போம். அப்பொழுது யெகூ தன் சேனாதிபதியாகிய பித்காரை நோக்கி, அவனை எடுத்து யெஸ்ரயேலனாகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு. நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினி அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் ரதத்தையும் அவன் குமாரரின் ரதத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரிகட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே. இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான். இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடி போனான். யெகூ அவனை பின்தொடர்ந்து அவனையும் ரதத்தில் வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்லேயாம் கிட்ட இருக்கிற கூர் மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடி போய் அங்கே செத்து போனான். அவனுடைய ஊழியக்காரர் அவனை ரதத்தின் மேல் எருசலேமுக்கு கொண்டு போய் அவனை தாவீதின் நகரத்தில் அவன் பிதாக்களோடு அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணார்கள். இந்த அகசியா ஆகாபுடைய குமாரனாகிய யோராமின் 11ஆம் வருஷத்தில் யூதாவில் ராஜாவானான். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது, நல்லா கவனிக்கணும், 30ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? நல்லா வாசிங்க. தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்க்கிறாள். என்ன தந்திரம் பாருங்க, இவ பண்ணதெல்லாம் அயோக்கியத்தனம். எலியாவெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருந்தா, எலிசாவையும் மிரட்டிக்கிட்டு இருந்தா. இப்ப என்ன பண்றா? மிரட்டுதல் இப்ப வேலைக்கு ஆகல. she is trying a new method. அவ என்ன பண்ண பாக்குறா தெரியுங்களா? செடியூஸ் பண்ண பாக்குறா. அவ என்ன பண்றா? தன்னுடைய அழகினாலே யெகூ என்ன பண்ணிடுவான்? மயங்கிடுவான். வசியப்படுத்த பாக்குறா. என்ன பண்றா? லிப்ஸ்டிக் போடுறா, தன் கண்களுக்கு மையிட்டு கண்ணுக்கு காஜல் கீஜல் எல்லாத்தையும் போட்டுக்கிறா, வாய்க்கு லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிறா, தன் தலையெல்லாம் வாரி பயங்கரம் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு, ஆமா ஹலோ ஜெஹூ அப்படின்னு அப்படியே ரொம்ப பரிதாபமா அப்படி வசியப்படுத்துற மாதிரி ஒரு குரல்ல எட்டி பார்க்கறான். யெகூ இதெல்லாம் பார்த்து வசியப்படுற ஆளே கிடையாதுங்க. ஏன்னா யெகூ மேல இருந்தது தேவனுடைய அபிஷேகம். அழிக்க வந்ததே யேசபேல் தான். யேசபேலுடைய பையனை போட்டு தள்ளியாச்சு. அங்க 2-3 பேர்லாம் செத்து போயிட்டானுங்க. இப்ப இன்னும் ஒருத்தி தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி உன்னுடைய சந்ததியில ஒருத்தர் இல்லாதபடிக்கு என்ன பண்ண போறேன்? அடிச்சு உங்களை நொறுக்க போறேன்ற மாதிரி ஒன்ன பாருங்க. வாசிக்கலாமா? 31. யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி வேஷம் அடைந்தானா என்றாள். சேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பேர் பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தாங்க. சோ இப்போ அவன் எங்க இருக்கிறா? கோட்டையில மேல சுவற்றில இருந்து அப்படியே ரொம்ப அழகா அப்படியே செடியூசிங்கா அப்படியே வசியப்படுத்துற மாதிரி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்றாலாம்? எட்டி யெகூவை பார்க்கிறா. ஆனா யெகூ கீழே இருந்து என்ன சொல்றான்? டேய், ஏன் பட்சமா இருக்கிறவன், ஏன்னா தெரியும் அவனும் யேசபேலுடைய கிரியைகள்லாம் பார்த்தவன் தான். அவனுக்குள்ள உணர்வு இருக்கும். அதனால தன் பக்கமா இருக்கிறவன் 4 பேர் அங்க இருக்கதான் செய்வான்னு நல்லா தெரியும் யெகூவுக்கு. அவன் சொல்றான், என் பக்கமா இருக்கிறவன் எவன் வேண்டான்னு ஒரு 3-4 பேர் எட்டி பார்க்கறானுங்க ஜன்னல் வழியா. அடுத்து என்ன போடுறான்? அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அடிச்சு பாருங்க, அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி. எப்படிப்பட்ட ஒரு முடிவு பார்த்தீங்களா? தேவன் என்ன சொன்னாரோ ரத்தங்கத்தெல்லாம் தெரிச்சு உடம்பு அடக்கம் பண்றது கூட எதுவும் இல்லைங்க. அவ்வளோ உயரமான பாருங்க. கீழே என்ன போட்டிருக்குது? அவளுடைய 35ஆம் வசனம், அவளை அடக்கம் பண்ணுகிற போது அவருடைய தலையோட்டையும் கால்களையும் கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. மண்டவோடு தலை கால் மட்டும்தான் இருக்குங்களாம். வயிறு கீரெல்லாம் வெட்டிச்சு செதறிடுச்சு. அவ்வளோ உயரத்துல விழுந்தா. காரணம் கவனிங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரி நம்ம மனுஷங்களை பற்றி நம்ம பேசலை. இப்போ நம்ம ஆவியின் மண்டலத்தில் நம்ம அப்படியே கொஞ்சம் இது அப்படியே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. அப்படி இப்போ யெகூக்களை போல வைராக்கியம் உள்ள அபிஷேகம் உள்ளவர்களாய் நாம் எழும்பி இயேசபேலுக்கு விரோதமாய் போர் தொடுக்கிறவர்களாய் நாம் மாறினால் ஒழிய இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில் நம்மளால நிலைநாட்டவே முடியாது. நம்ம தேவனுடைய ராஜ்யம் ஜெபம் பண்றோம் பார்த்தீங்களா? அதுக்கு நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? யெகூவின் அபிஷேகம். எப்படிப்பட்ட அபிஷேகம்? யெகூக்கு இருந்த அபிஷேகம் கிடையாது. யெகூ மேல இருந்த அபிஷேகத்தை போல ஒரு அபிஷேகம். என்ன எப்படிப்பட்ட அபிஷேகம்? ரொம்ப காட்டுத்தனமா, வைராக்கியமா, பிசாச என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னுடைய முகத்திரையை நான் கிழிக்காம விட மாட்டேன். அந்த மேக்கப்புக்கு எங்க பிரயோஜனம்? மேக்கப் போட்டிருந்தா, தன்னுடைய கண்களிலே மையை பூசிக்கொண்டா, வசியப்படுத்துவதற்கு எதுவுமே செல்லுபடி ஆகல. கடைசியா கர்த்தருடைய அபிஷேகம் நிறைந்த அந்த மனிதன்
அவளை கொன்று போட்டான் என்று சொல்லி நான் பார்க்கணும். ஸோ இது இது இந்த வசன பகுதி ஆண்டவர் எனக்கு கரெக்டாக நேற்று இரவு நான் நான் ஆண்டவரோடு ஆண்டவரே நாளைக்கு இந்த ப்ரேயர் இருக்கு, நான் என்ன பேசணும், இல்லை வெறும் ஜெபம்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் கரெக்டாக எனக்கு இந்த பகுதியை காண்பிச்சார். இந்த யெகூவை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சதில்லை, நேற்று நைட்டு தான் ரொம்ப டீட்டெயிலாக நான் படித்தேன். ஐ மீன் படிச்சிருக்கிறோம், பட் ரொம்ப ஆழமாக நம்ம போய் நான் ஆழ்ந்து பார்த்து ரொம்ப தியானிச்சது கிடையாது. அப்போ கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசினார். அப்போ இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான அந்த கோபம் நிறைந்த, கோபம்னா மனுஷனிடத்துல இல்லை, எதுக்கு கோபம் வரணும்? பிசாசுடைய கிரியைகளுக்கு எதிராய் கோபப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நமக்கு வேணும். அந்த கோபம் எப்படி இருக்கும்? அது வைராக்கியம் உள்ளதா இருக்கும். அதுதான் அந்த வைல்டுன்னு சொல்றோம். அது எக்ஸாக்டான வேர்டு தமிழ்ல வந்து காட்டுத்தனமா ஜெபிக்கணும். காட்டுத்தனமா எதுக்கு ஜெபிக்கிறோம்? எதுக்குங்க ஜெபிக்கிறோம்? நமக்கு எதிராக இருக்கிறதான யேசபேலை போன்று இருக்கிறதான எல்லா பிசாசனுடைய முகத்திரைகளையும் கிழிக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளில் நம்முடைய சபையின் மேல தேவன் ஊற்ற போகிறதான அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? யெகூவின் மேல தேவன் போட்ட அபிஷேகத்தை போல இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா. அப்போ இந்த ரிவைவல் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ரிவைவல் வந்ததுங்க, ஒரு எழுப்புதல் வந்துச்சு. ஒரு சிலர் வயசானவங்களாம் சொல்லுவாங்க, நாங்கள் இருந்த காலத்தில் அந்த ஊழியக்காரர் இவ்விதமாக பாட்டு பாடினாரு, தெருவெல்லாம் இப்படிலாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க, தெருவெல்லாம் இப்படி அபிஷேகம் நடந்தது, தெருவெல்லாம் இப்படி அற்புதம் நடந்தது. அது எலியாவின் காலம், எலிசாவின் காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ யாருடைய காலம் வந்திருக்கு? யெகூவின் காலம் வந்திருக்குது. ஹல்லேலூயா. யெகூ தான் ஃபைனலாக யாரை முறிக்க போறான்? யேசபேலை முறிக்க போறான். எலியா கூட யேசபேலை பார்த்து பயந்து ஓடி இருக்கிறான். ஆனா யெகூ யேசபேலை முகத்துக்கு முகம் பார்த்து அவளுடைய வசியத்திலே கூட மயங்காமல் தன்னுடைய அபிஷேகத்தை நம்பி அவன் என்ன பண்றான்? அந்த யேசபேலுடைய குடும்பத்திற்கும் யேசபேலுக்கும் ஒரு முடிவை கட்டுறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அந்த யெகூவின் மேல போடப்பட்டதான அந்த அபிஷேகத்தை போலதான அதற்கு ஒத்ததான அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும். அந்த யெகூவின் மேல இருந்ததான அந்த அபிஷேகம் இது ரொம்ப ரொம்ப ஃபியூரியஸ்னு நான் சொல்லும்போது அதை வந்து ரொம்ப பயங்கரமா, அதுதான் நம்ம யுத்த ஜபம்னு சொல்றோம். யுத்தம்னா சும்மா அப்படியே பட்டும் படாம மெதுவா பண்றது கிடையாது. யுத்தம்னா அப்படியே கலரியா இருக்கும், அந்த இடம் அப்படியே புகை மண்டலமா இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஆவின் மண்டலத்துல நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய சபைகளுக்கு விரோதமாய், நம்முடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல கூட இந்த எடுப்புதலுக்கு தடையா இருக்கிறதான யேசபேலின் வல்லமைகள் இருக்கிறது. யேசபேல் என்று சொல்லும் பொழுது டைப் ஆஃப் ஜேசபேல் மாத்திரம் நான் சொல்ல, எனி கைண்ட் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட், எந்த விதமான ஆவியின் தாக்கங்கள் இருந்தாலும் அதற்கு விரோதமாய் நம்ம ஜெபிக்க போகிறது அந்த அபிஷேகம் யெகூவை போல, யெகூவுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை போல இருக்க போகிறது. ஆகையினால் இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தாவே, நீர் யெகூவை அபிஷேகித்தது போல என்னை அபிஷேகம். கேட்கலாமா? ஆண்டவரே, யெகூவை நீர் அபிஷேகித்தது போல கர்த்தாவை என்னை நீர் அபிஷேகிப்பு. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, நீர் கடைசி நாட்களிலே அந்த யெகூவை அபிஷேகித்தீங்க. யேசபேலுக்கு எவ்வளவோ தந்திரங்கள் இருந்தது. ஆனாலும் அந்த தந்திரங்களுக்கு மத்தியில நிறைய பேர் விழுந்து போனாங்க. ஆனாலும் ராஜா, ஆண்டவரே, இந்த யெகூவை கர்த்தர் எழுப்பி அப்பா, நீர் அப்பா உம்முடைய அபிஷேகத்தினாலே அவனை நிரப்பி, ஆண்டவரே, நீர் அவனை நிறுத்தினீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் கேட்கலாமா? எல்லாரும் கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அந்த யெகூவை போலொத்த ஒரு அபிஷேகம் எங்கள் மேல ஊற்றப்படுவதாக. யெகூவின் மேல ஊற்றப்பட்டதான அந்த அபிஷேகம், அந்த வைராக்கியமான அபிஷேகம், பிசாசை நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ளுகிறதான அந்த அபிஷேகத்தினால கர்த்தர் இந்த நாளில் எங்களை நிரப்புவீராக. கேட்கலாம். எல்லாரும் வாயத்திறந்து கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து நாம் கேட்க போகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும். அப்பா, பிசாசின் தந்திரங்களை பார்த்து பயந்து ஓடுகிறவர்களாய் அல்ல, பிசாசினுடைய செயல்களை பார்த்து பயந்து நடுங்குகிறவர்கள் அல்ல, எங்கள் மேலே அந்த யெகூவின் அபிஷேகம், பிசாசை நேருக்கு நேரு கன்ஃபரண்ட் பண்ணி, பிசாசை நேருக்கு நேரு எதிர்த்து நின்று அவருடைய முகத்திரைகளை கிழித்து போடுகிற அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும். அந்த வல்லமையான அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. கேட்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம அந்நிய பாஷையில நிரம்பி இன்னைக்கு அந்த அபிஷேகம் தேவன் நம்ம சபையின் மேல ஊற்ற போகிறார். ஆன்லைன்ல நீங்க கனெக்ட் ஆயிருக்கலாம், ஒருவேளை இது லேட்டரா நீங்க கூட நம்ம லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கேட்கலாம். ஆனா ஆவியானவர் எப்பொழுதும் கிரியை செய்கிறவர். அவர் வெறுமனே நம்ம ஜெபிக்கிற நேரம்
மாத்திரம் அல்ல, நீங்க மனசார நீங்க ஜெபிச்சா நிச்சயமா ஆவியானவர் உங்களை நிரப்புவார். So whatever time it is that you are listening to this video, yes, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நிச்சயமாய் நான் என் மக்களை, நான் என் சபையை யெகூவை போலத்த ஒரு அபிஷேகத்தை அவர்கள் மேல நான் ஊற்ற போகிறேன். பிசாசுடைய முகத்திரையை கிழிக்கத்தக்கதான அந்த அபிஷேகம், பிசாசுடைய வஞ்சனைகளுக்கும், பிசாசுடைய எல்லா விதமான இச்சைகளுக்கும், அவளுடைய எல்லா விதமான வசியப்படுத்துதலுக்கும் விழுந்து போகாத ஒரு அபிஷேகம் இந்த நாளிலே அப்பா உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மேல ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அதை கர்த்தர் ஊற்றுவீராக. கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம். ஓ ரபாதானா ஷரபலரா ரகதனா ரபல்கர ஹதனா ரகதனகட ரபல ரகஷ ரகந்தரா ரிபானா கட ரகல ரகதனக பல ரகஷ ரகதனா. கேட்கலாம், எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஹalleluya. கேட்கலாமா? எல்லாரும் ஏன் அமைதியா இருக்கிறீங்க? வாயை திறங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே. இதை நீங்க சொன்னது நீங்க தான், இந்த வசனத்தை கொடுத்தது நீங்க தான். ஆவியானவர் எங்களோட நீங்க பேசுனீங்க, ஆகினால சும்மா இருக்க போவது இல்லை. பிசாசுடைய இந்த முகத்திரையை கிழிக்கும்படி, அவருடைய வேஷத்தை அழித்து போடும்படி, யேசபேலுடைய தந்திரங்களை உரித்து போடும்படி, எல்லா விதமான அகித்தோப்பல் ஆலோசனைகளை நிர்மூலமாக்கத்தக்கதாக ஓ கர்த்தருடைய அபிஷேகம் எங்கள் மேல் வல்லமையாய் இறங்குவதாக. ஓ லைக் a rushing mighty wind, ஓ கர்த்தருடைய ஆவியினுடைய அக்கினியின் அபிஷேகம் ஒரு பலத்த காற்றை போல இறங்குவதாக உடைய பிள்ளைகள் மேல. ரபடா ரகதா நகடா ரஷரபா ரகதனா ரகல்கர ஹதனா ரபதனகடரா ஷரஹந்தரா ரிகடன கல ரகதன கபல ரக ஷரகதன கடரபல ரகதனகா ரிகதனா ரகதனா ரபதனகட ரக ஷரகதனா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இதனால நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எஸ் 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 நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். சோர்ந்து போகாம நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே எங்களை இந்த நாள்ல நிரப்புங்க ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால எங்களை நிரப்புங்க. அப்பா யெகூவுக்கு நீர் தந்தீரே அந்த அபிஷேகம், அதை தந்தவர் நீர் அல்லவா? நீர் அவனை யேசபேலுக்கு விரோதமாக எழுப்பி நிறுத்தினீரே, அந்த தந்திரங்களை உடைத்து போடும்படி செய்தீரே. அப்பா பழைய ஏற்பாட்டில் அப்பா உடன்படிக்கையின் புதிய உடன்படிக்கை இல்லாத அவர்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கும் என்று சொன்னார். இயேசுவின் ரத்தமோ, இயேசுவின் வார்த்தையோ, இயேசுவின் நாமமும் இருக்கிறதா புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நாங்கள் எவ்வளவு நிச்சயமாய் நிற்க வேண்டும், எவ்வளவு அதிகாரத்தோடு நிற்க வேண்டும், எவ்வளவு வல்லமையோடு நிற்க வேண்டும் ராஜா. ஆகையினால இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவரே அந்த அபிஷேகத்தினால் எங்கள் சபையை நிரப்புவீராக. ரபடா ரகதனா ரகல ரபதனா ரகட ரகந்தரா ரபல ரகஷரகதனா. ஓ பிசாசின் மாய வலைகளுக்கு எங்களுடைய கால்கள் சிக்கிக் கொள்வது இல்லை. பிசாசுடைய யேசபேலுடைய வசியங்களுக்கு நாங்கள் மயங்கி போவது இல்லை. யேசபேலின் தந்திரங்களுக்கு நாங்கள் விழுந்து போவது இல்லை. அகித்தோப்பல் ஆலோசனைகள் நிற்க போவது இல்லை. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா பிசாசின் சேனைகளை முறியடிக்கிறதான தெய்வீக அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஓ ரபடா ரகலரா ஷரலரா. பிசாசுடைய முகத்திரையை கிழித்து போடத்தக்கதான அந்த வல்லமையுள்ள அபிஷேகம். ஓ ஓ அக்கினியாய் பற்றி எரிகிற அபிஷேகம். ஓ வேர் முதலாய் பிடுங்கி எறிந்து போடுகிற அபிஷேகம். இதனால் உம்முடைய சபையை நிரப்புவதாக, சபையை நிரப்புவதாக. ஓ குடும்பங்களை நிரப்புவதாக. சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஓ இந்த அக்கினி வல்லமையை ஊற்றப்படுவதாக. ரபதனா ராஷா ரகதனகடரா ரகந்தர ஹடனா ரபல ரகதனா ஷரபதனா ரிகடனா பல ரகதனா கட பல ரக ஷரகதனகா ரிகலரா வதனா ரகடனகதனா ஷரபண்டராதனா ரபல ரக ஷரகதனா. ஓ கேளுங்க கேளுங்க கேளுங்க. எல்லாரும் எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே எங்க சபை மேல இந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. பிசாசின் பயமுறுத்தல்களை பார்த்து ஒடுங்கி போகிறவர்களா இல்லாமல், பிசாசின் பயமுறுத்தல்களை பார்த்து நாங்கள் மறைந்து ஒளிந்து கொள்ளுகிறவர்களா இல்லாமல், ஓ முகத்திரையை கிழிக்கிறவர்களாய், வேஷங்களை கலைக்கிறவர்களாய், ஓ கோட்டையிலிருந்து தள்ளிவிட்டு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் உடைய பிள்ளைகள் மேல இறங்குவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ரபதா டகபல ரகதனா பஷரபா. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஓ எஸ் 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 நம்ம ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எஸ் எஸ் இணைஞ்சு ஜெபிக்கிறவங்க, ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாரும் 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 ஜெபிக்கலாமா? சேர்ந்து ஜெபிக்கலாம். ஓ ரபடா ரகதனா கபஷரா ரகதனா ரபல்கர ஹதனா ரகட ரகதனா கட ரபல ரகஷர ஹந்தரா ரகடனா பல ரகதனா. ஓ யெகூவின் மேல் இருந்ததான அந்த தெய்வீக வல்லமை, யெகூவின் மேல் ஊற்றப்பட்ட தெய்வீக வல்லமை, ஓ பிசாசை முறியடிக்கக்கூடிய வல்லமை, ஓ பிசாசுடைய அக்கிரமங்களை அநியாயங்களை அவித்து போடுகிற வல்லமை. ஓ ரபடா கஷகலா ரகதனா ரபதனகட ரகல ரகஷரகதனா. எங்க சபையில இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க ஒவ்வொரு வரைக்கும் இந்த விசேஷித்த அபிஷேகம் இறங்குவதாக. ஓ ரபடா ரகல ரபஷரகதனகட ரபா ரகல்கர ஹதனா ரபட ரகல ரகஷரகதனா ரகபா
Barukala ragadana basharagadana badaragadana gadaraba. Oh Jesus, Jesus, Jesus. Oh அக்கினியாய் மாற்றுங்க. யெகூவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம், யெகூவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம், ஓ முகத்திரையை கிழிக்கிற அபிஷேகம், மாய்மாலங்களை பார்த்து விழுந்து போகிற அபிஷேகம் அல்ல, மாயையான வேசித்தனங்களை பார்த்து விழுந்து போகிற அபிஷேகம் அல்ல, ஓ வசியங்களை பார்த்து விழுந்து போகிற அபிஷேகம் அல்ல. இது தலைமுறையாய் நிற்கிறதான அபிஷேகம். இது அக்கினியாய் போடப்படுகிற அபிஷேகம். இது பரலோகத்திலிருந்து இறங்குற அபிஷேகம். ஓ ரபடா ரகதனா ஷரா. அப்படிப்பட்ட அந்த வைராக்கியம் உம்முடைய பிள்ளைகளோட இருதயத்தில் ஊற்றப்படுவதாக. ரபதனகட ரபலரக ஷரகதனா ரகடா ரபதனகடா ஹந்தரா ரீகா பாதா நகடக லபல ரகதனக ஷரகதனா பாருகாலா கதா பஷரபதனா ரபதனகட ரகலரக ஷரஹந்தரா ரபலரா ஹதனா ரகலா பதனகடா ரீகாடா பாதா நகபா ரபலரா ஷரபா. அந்நிய பாஷையின் வரங்களை பெற்றவர்கள், ஓ ஆவியில நிரம்பி ஜெபிங்க. அந்நிய பாஷை என்பது ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறதான ஒரு வார்த்தை. எஸ் எஸ் எஸ். அந்நிய பாஷையில பேசுவது வேறு, அந்நிய பாஷையில ஜெபிப்பது வேறு. அந்நிய பாஷையில பேசும்போது வியாக்கியானம் தேவைப்படும். அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் ஜெபிக்கிறார், ஆவியானவர் ஜெபிக்கிறார். நாம் ஜெபிக்கவில்லை, ஆவியானவர் ஜெபிக்கிறார். ஆகையினாலே நமக்காக அவர் ஜெபிக்கிறார். ஓ ரபடா கபல ரஷரா ரகதா நகபடா ரகடா ரபல ரகா ரிகதனா பதனா ரகதனா ஷரஹந்தரா. ஓ ஓ அக்கினியாய் இறங்குவீராக. அக்கினியாய் உம்முடைய பிள்ளைகள் அந்த யெகூவின் அபிஷேகம். ரதபட ரஷரபலா ரகதனா ரபதனகட ரகல ரக ஷரகதனா ரபதனா. Lord, fill them, Lord. அப்பா உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா யெகூவை போல ஒத்த ஒரு அபிஷேகம். யெகூ எழும்பி நின்றது போல யேசபேலுக்கு எதிராய் நிற்கிறது அபிஷேகம். அவனுடைய துணிச்சல் இல்ல, அவனுக்கிட்ட இருந்த ஆயுதங்கள் கிடையாது, அவன்கிட்ட இருந்த கத்தியை நம்பியோ பட்டயத்தை நம்பியோ அவனிடத்துல இருந்ததான கேடகத்தை நம்பியோ அவன் யேசபேலுக்கு விரோதமாய் போகவில்லை. அவன் தன் மேல வார்ப்பிக்கப்பட்ட தேவனுடைய எண்ணெயாகிய அந்த அபிஷேகத்தை நம்பி போனான் அல்லவா. நாங்கள் இதனால அபிஷேகத்தை நம்பி நாங்கள் போகிறோம். ஓ ஓ இருளின் வல்லமைகளுக்கு எதிராக எங்களுடைய அபிஷேகத்தை நம்பி நாங்கள் போகிறோம். எங்களை நம்பி அல்ல, எங்களுடைய பக்தி வைராக்கியத்தை நம்பி அல்ல, எங்களுடைய நீதியை நம்பி அல்ல. எங்களை நீதியாக்குகிறவர் இயேசு, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் இயேசு, எங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஓ ரபடா ரபா ஷரபா ரிகதனா கட ரகதனா ஷல்கர ஹதனா ரபதனா ரகட ரகதனா. கேளுங்க. இன்னும் கொஞ்சம் நிமிஷம், இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நிறைவு நமக்குள்ளாக ஊற்றப்பட வேண்டும். இந்த நிறைவு நமக்குள்ளாக ஊற்றப்பட வேண்டும். இங்க வந்திருக்கிறது நம்ம எல்லாரும் அந்த விசேஷித்த அபிஷேகத்தின் நிறைவை பெறாமைங்கிறது போகவே கூடாது. கேளுங்க ஆண்டவரே, நான் அதற்காக ஏங்கி வருகிறேன். Lord, I am desperate for your anointing, Lord, I am desperate for your anointing. Oh rabada sharaba radana sharahadana ragalgara hadana rabadana kasharabadana ragabada ragadana bala ragasharahadana. ஓ கர்த்தருடைய ஆவியானவரே, அப்பா நீர் வாக்கு பண்ணினதை போல மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த நாளிலே எங்க சபையின் மேலே, எங்க சபையிலே, எங்க வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, Lord, we need your anointing. Lord, we need your anointing. அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் ராஜா. ரபதா ஷரபல ரகதனா கட ரபல ரகதனா. ஓ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. அந்த ஆவியின் நிறைவு எங்களுக்கு வேண்டும் ராஜா. ரபதனா கடரா ஷரஹல்கரா ஹதனா ரபதனா ரகதனகடரா ஷரகதனா ரிகடனா பல ரகதனா கடரா பல ரகதனா ஷரஹல்கர ரகதனா கடா ரிகடா பல ரகடனா கடனா கபல ரக ஷரகதனா. கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து ஓ ரபா ஷரரரரரரா ரகதனா கடரா பல ரகதனா ரபல ரகதனா கடரா ரகல ரக ஷரகதனா ரிபடனா கபல ரகதனா கடனா பல ரகதனா கடரா பல ரக ஷரகதனா. Hallelujah, 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 hallelujah. ஜெபிப்போம் சோர்ந்து போகாம நம்ம ஜெபிக்க போகிறோம். ரபடா லரகதா ஷரபல ரதனதா. கேளுங்க அந்த அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. கேட்கலாமா அப்பா? அந்த அபிஷேகத்தினால நிரப்புங்க. பிசாசின் மாய காரியங்களில் நாங்கள் விழுந்துட கூடாது. பிசாசின் முகத்திரைகளை கிழிக்கிற அபிஷேகம், பிசாசுடைய வஞ்சகத்தினுடைய
எல்லா தந்திரங்களையும் அழித்து போடுகிற அபிஷேகம். எவ்வளவு வாலிப பிள்ளைங்க அழிஞ்சு போறாங்க. நம்மளுடைய பிள்ளைங்க எவ்வளவு மாய்மாலத்தில் இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு விதமான அடிக்ஷன்ஸ். இது எல்லாவற்றையும் முறிக்க கூடிய அந்த அபிஷேகம். ஓ ரபா ஷரபா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்ம குடும்பத்தில் நம்ம செபிக்கணும். நம்ம குடும்பத்தில் யாருமே இப்படிப்பட்ட மறைவான பாவங்களுக்கு இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் யாருமே, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சபையில மறைவான பாவங்களுக்கு அடிமைப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை வெளிப்படுத்துவாராக. மறைவான பாவங்களை கர்த்தர் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ எங்கள் மேல் அந்த தேவனுடைய அபிஷேகம் வரும்பொழுது, ஓ நாங்கள் பிசாசுடைய அந்த குறிப்பிட்ட காரியத்தை அழித்து போடக்கூடிய அபிஷேகம் எங்க வீட்டில் இருக்கிற மனைவிமார்களுக்கு வரட்டும், கணவன்மார்களுக்கு வரட்டும். ஓ ரபா ஷரபா. தாய்களுக்கு உண்டாகட்டும், தகப்பன்களுக்கு உண்டாகட்டும். ரபதனா ரபதனா ரகதரக ஷரகதனா ரகடனா பாலா ரபா. ஜீசஸ் ஜீசஸ். நம்ம எல்லாரும் சொல்லலாம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் அபிஷேகப்பட்டவன் நான், தேவனால் அபிஷேகப்பட்டவன். ஹல்லேலூயா. ஓராலா பாபாரா ரக்கதுரானியாஸ்யா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய பலனை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாதுகாப்பை கொடுக்கிறார். தேவனே நன்றி நன்றி நன்றி. நீர் எங்கள் மேல் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்திற்காக நன்றி. அந்த அபிஷேகத்தினாலே நாங்கள் பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறோம். அந்த அபிஷேகத்தினாலே நாங்கள் புதிய வல்லமையை பெற்றுக் கொள்கிறோம். அந்த அபிஷேகத்தினாலே பிசாசை எதிர்க்கக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசை தந்திரங்களை மேற்கொள்ளக்கூடியதான அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரபா ரபா ரகதுரானியா சியாந்துரினே மிக்கதுரானியா கதுரா. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை கொடுக்கும் பொழுது அது நம்மை வேறு மனிதனாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. யெகூவு அதற்கு முன்பாக அவர் படை தளபதியாக இருந்தார். ஆனால் இப்பொழுது கர்த்தர் அவனை ஒரு ராஜாவாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க வரும்பொழுது ஒரு படை தளபதி போல வந்திருக்கலாம், அல்லது ஒரு இராணுவ வீரனை போல வந்திருக்கலாம். இப்பொழுது சகல அதிகாரங்களையும் பெற்றதான ஒரு ராஜகுமாரனாக, ஒரு ராஜகுமாரத்தியாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். தூரா லபமர கதுரானியா ஷாதார் அதியாசியா. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான நாம் இப்பொழுது தேவனுடைய நாமத்தினாலே பிசாசுகளை எதிர்த்து நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. ரபமர கதுரானியாசியா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வேறு மனிதனாக மாற்றியிருக்கிறார். கர்த்தர் நம்மை ராஜாவாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ரபமர கதுரானியாசியா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒரு எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அதாவது முடியாதவைகள் எல்லாவற்றையும் முடிய வைக்கக்கூடியதான அந்த பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 16 வசனம் பாருங்க. 266 பக்கத்தில் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும்படியாக நமக்கு ஒரு வல்லமையை கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். நம்முடைய உள்ளான மனுஷனிலே தேவன் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அது நீங்க எத்தனை பேர் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல. தேவன் நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு புதிய பலனை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே அந்த புதிய பலனினாலே ஆண்டவரே இங்க இருக்கிறதான எங்கள் ஒவ்வொருடைய உள்ளான மனுஷனையும் பலப்படுத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபமர கதுரானியாசியா. அடுத்ததா அந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கூடாதவைகளை, முடியாதவைகள் எல்லாவற்றையும் முடிய வைக்கக்கூடியதான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். God's anointing makes the impossible possible. ஹல்லேலூயா. முடியாதது எல்லாவற்றையும், கூடாதது எல்லாவற்றையும் முடிய வைக்கக்கூடியதான அந்த அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே இதுவரை எதெல்லாம் தடைபட்டு இருந்துச்சோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததா இந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்மை மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம் பாருங்க. 867 பக்கத்தில் இருக்கிறது.
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த அபிஷேகத்தின் மூலமாக நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் பாருங்க. சிறைப்பட்டவர்களை சிறையிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக, கட்டப்பட்டவர்களை கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த யெகூவின் அபிஷேகம் சாதாரணமான அபிஷேகம் அல்ல, நம்மை ஒரு ராஜகுமாரனாக மாற்றி இருக்கிறது. சாதாரண மனிதனாய் இருந்ததான என்னை தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்கென்று, தம்முடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்யும்படியாக, இந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக, இதுவரையிலும் பிசாசு நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தது, இதுவரையிலும் பலவீனங்கள் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தது, துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில துயரப்பட்டவர்களை சீர்படுத்தும்படியாக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. இந்த அபிஷேகத்தின் வல்லமையினாலே நாங்கள் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அடுத்ததா இந்த அபிஷேகம் நம்ம என்ன பண்ணிருக்கு அப்படின்னா புதிதாக மாற்றி இருக்கிறது. ஓசியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. 1056ஆம் பக்கத்தில் இருக்கு. ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை புண்படுத்தவும், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம்மை புதிதாக இதுவரை வறண்டு போய் இருந்திருக்கலாம், ஒருவேளை உழந்து போன வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். ஆனால் உழந்து போன எலும்புகளை உயிரடைய செய்கிறதான தேவன் வறண்டு போனதான வாழ்க்கையை செழிப்புள்ள வயல்வெளியாக மாற்றுகிறதான தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்குது. ஆகவே நாம் போய் மற்றவருடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் பொழுது வறண்டு போயிருக்கிறதான அவருடைய குடும்பத்திலே ஒரு செழிப்பு உண்டாக போகிறது. பலவீனப்பட்டிருக்கிறதான அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த கிருபையை இந்த அபிஷேகத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பெற்றுக்கொண்டதான அந்த அபிஷேகத்தின் வல்லமையை நாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால நம்ம செயல்படுத்தும்படியாக ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆவியானவரே, நாங்கள் பெற்றுக்கொண்டதான அபிஷேகம் எங்களுக்குள்ளாக இருக்கிறது, எங்களுக்கு மேலே இருக்கிறது, எங்களை சுற்றி இருக்கிறது ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தின் வல்லமை எங்களை புதிய மனிதனாக மாற்றி இருக்கிறது ஆண்டவரே. கூடாதது எல்லாம் முடிய வைக்கக்கூடியதான அபிஷேகம் எங்கள் மேல் இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாவற்றையும் எளிதாக செய்யக்கூடிய அந்த பலனை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக எங்களை மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் இனி ஆசீர்வாதம் இல்லாதவர்களை போல அல்ல, மற்றவர்களும் எங்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களை நீங்க மாற்றி இருப்பதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததா இந்த அபிஷேகம் நம்முடைய வியாபாரங்களை, தொழில்களை அது ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்திய உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். நாம் செய்கிறதான வியாபாரங்கள், தொழில்கள் எதுவாக இருந்தாலும் அதில் செய்யக்கூடியதான ஒரு விசேஷித்த ஞானத்தை, கிருபையை இந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நான் சாதாரணமான ஒரு வியாபாரம் தான் செய்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் உங்களையும் இந்த அபிஷேகத்தின் மூலமாக உங்களுடைய வியாபாரங்களை இன்னும் அதிகமாக திறம்பட செய்யும்படியாக உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை, கிருபையை இந்த அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்க போகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே,
நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதுதான் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையவே மாற்றினதாக இருந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய சரீரத்திற்குள்ளாக இந்த அபிஷேகத்தை வைத்திருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை நம்ம சாதாரணமானவர்களாக இருந்திருக்கலாம், மற்றவங்கள்ட்ட போய் ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கலாம். ஆனால் இனி நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் கர்த்தரால் பெற்றதான அபிஷேகம் உங்களுக்குள்ளாக தங்கி இருக்கிறது என்று சொல்லி 1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 327ஆம் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நாம் அவருக்குள்ளாக, இந்த அபிஷேகத்திற்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது தெரிகிறது. 672ஆம் பக்கத்தில் இருக்குது சங்கீதம் 3ஆம் அதிகாரம். முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆனால் தான் எவ்வளவு விரோதிகள் வந்திருந்தாலும் சரி, எத்தனை பலவீனங்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, எவ்வளவு சதி ஆலோசனைகள் செய்கிறவர்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருந்து நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு எதிராக இருக்கிறதான பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையை நான் உன்னை பார்த்து பயப்பட போவது இல்லை. என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவரால் என் தலை உயர்த்தப்பட போகிறது. என்னுடைய தலை அவமானத்தினால் இல்ல, என்னுடைய தலை நிந்தனையினால் அல்ல, என்னுடைய தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறதான தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறபடியினாலே என் தலை நிமிர்ந்து நடக்க செய்யக்கூடியதான தேவன் என்னோடு இருக்கிறார். ஆகவே நான் இனி எங்கேயும் தலை குனிந்து போவது இல்லை. சொல்லுங்க, நான் இனிமே எங்கேயும் தலை குனிந்து போவது இல்லை. நான் இனி எதை குறித்து வெட்கப்பட்டு போவது இல்லை. காரணம் என் தேவன் என்னோடு இருக்கிறபடியினால் அவர் என் தலையை நிமிர்ந்து நிற்க செய்கிறார். ஹல்லேலூயா. ரபா ரமர லூரியா சியாதுரினி மேக்கதுரா ரிபி கதுரோ துரானியா சியாதுரினி மேக்கதுரா. தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறதான தேவன் அவர், தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறதான தேவன் அவர். எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, அந்த இடத்துல உங்களுடைய தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறதான தேவன் அவர். அவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. யெகூவின் அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. ராஜாதி ராஜாவுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. ஓ ராதா பாபா ரதக்கதுலானியாசியா. இனி சாதாரணமானவர்கள் அல்ல, துக்கப்படுகிறவர்கள் அல்ல, வேதனைப்படுகிறவர்கள் அல்ல, நஷ்டப்பட்டு போகிறவர்கள் அல்ல, கடன் வாங்குகிறவர்கள் அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். என்னதான் பொருளாதார சீர்குலைவு தேசத்தில் வந்தாலும் தாவீதின் தேவன் நம்முடைய தேவன், தானியேலின் தேவன் நம்முடைய தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்ததான தேவன். எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து கானானுக்குள் கொண்டு போய் சேர்த்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களில் என்ன சூழ்நிலை வந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் நீங்களும் நானும் ராஜாவா தான் இருக்க போகிறோம். காரணம் அவருடைய அபிஷேகம் எங்களுடைய தலைமையில் இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளாக இருக்கிறது. அவர் எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் எங்களுடைய குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரபமர கதுரா. நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை உங்களை தடுத்து நிறுத்தி வைத்திருந்ததான சிறை கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. 179வது பக்கத்தில். அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாய் ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள்.
ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினால கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையும் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்று அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தன. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டியில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஹல்லேலூயா. 3 கதவுகள் இருக்கிறது. 1வது கதவு அது சிறையை அடைக்கப்பட்டதான கதவு. 2வது 2க்கு அந்த 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிறதான முதலுக்கும் 3வதுக்கும் இருக்கிறதான 2வது மத்திய கதவு. 3வது இருப்பு கதவு. அது தானாய் திறவுண்டது. ஒருவேளை உங்களை இதுவரையும் கட்டி வைத்திருக்கிறதான இருப்பு கதவுகளாக இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் எந்த நன்மையும் வர முடியாதபடி தடை பண்ணப்பட்டிருக்கலாம். உங்களுடைய சரீரத்தில் சுகம் கிடைக்காதபடி தடை பண்ணப்பட்டிருக்கலாம். அந்த 3ஆம் கதவு தானாய் திறக்க போகிறது. அதன் வழியாக கர்த்தர் உங்களை சமாதானமாக வெளியே கொண்டு வர போகிறார். என்ன சிறை கதவுகள் இருந்தாலும், எந்த இடத்துல சிறைப்பட்டு இருந்தாலும், எத்தனை சங்கிலிகள் போட்டு கட்டப்பட்டிருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்யும்படியாக உங்களுடைய கால்களிலே சங்கிலிகள் இருக்கிறது. அந்த சங்கிலிகள் உடைக்கப்பட வேண்டும். ஆவி மண்டலத்தில் உங்களுடைய கால்கள் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் நீங்க இருக்கிற இடத்திலேயே உங்களை முன்னேற முடியாமல் வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் அந்த சங்கிலியை உடைக்கிறார். கால்களில் இருக்கிற சங்கிலிகளை உடைக்கிறார். நீங்க எது செய்தாலும் ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி உங்களுடைய கைகள் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறது. கைகளில் இருக்கிற சங்கிலிகளை கர்த்தர் உடைக்கிறார். ஓரா ராபாபா ரமரியா சியாந்துரேனே மேக்கதுரா ரிபிலிரா மௌதிரான் திரேனசியா. ஆமென். ஹல்லேலூயா. லேகியோன் பிசாசை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவனை அநேக முறை அவனை சங்கிலிகளினால் கட்டி அவனை வைத்திருந்தாலும் அந்த சங்கிலிகளை எல்லாம் உடைத்து கொண்டு அந்த லேகியோன் பிசாசு வெளியே வந்தான். லேகியோன் பிசாசுக்குள்ள இருக்கிற பிசாசு சங்கிலிகளை உடைத்தா நமக்குள்ள இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கைகளிலே கால்களிலே சத்துருவினால் போடப்பட்டிருக்கிறதான எல்லா கதவுகளையும் சங்கிலிகளையும் உடைத்து உங்களை வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய கால்களிலே கைகளிலே குடும்பங்களிலே எங்களை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற எல்லா சங்கிலிகளும் உடைக்கப்படும்படியாக உடைந்து போகும்படியாக எங்களை வெளியே கொண்டு வரும்படியாக கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த யெகூவின் அபிஷேகத்தை எங்கள் மேல் நீங்க ஊற்றி இருப்பதற்காக நன்றி. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக. ஆவியின் மண்டலத்தில் இவளை சுற்றி காணப்படுகிறதான நன்மைகள் நடக்க முடியாதபடிக்கு திருமண தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதான சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக. குடும்பத்திலே சமாதானம் இல்லாதபடிக்கு கட்டி வைக்கப்பட்டிருக்கிற சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக. பலவீன கட்டுகளில் இருக்கிறவர்கள் வேலை எழுந்திருக்க முடியாதபடிக்கு அவளை சுற்றி சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறதான பலவீனத்தின் சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆவியிலே நிறைஞ்சு ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. என்னை சுற்றி பிசாசினால் போடப்பட்டிருக்கிற எல்லா சங்கிலிகளும் உடைக்கப்படுவதற்காக நன்றி. யெகூவின் அபிஷேகம் எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி. முடியாததை கூடாததை எல்லாம் முடிய வைக்கிறதான அபிஷேகம் எங்களுக்குள்ளாக இருப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே நீங்க எங்கள் மேலே இருக்கிறதான எல்லா எங்களை சுற்றி காணப்படுகிற இருப்பு விலங்குகளை இருப்பு சங்கிலிகளை இரும்பு கதவுகளை நீங்க உடைத்து எங்களை வெளியே கொண்டு வந்ததற்காக நன்றி சொல்றோம் நன்றி சொல்றோம். தேவனுடைய வல்லமை நம்ம மேல இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேல இறங்கி கொண்டிருக்கிறது. சங்கிலிகளை உடைக்கக்கூடிய வல்லமை உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தை சுற்றி காணப்படுகிறதான சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உடைக்கப்படுகிறது. Receive in Jesus name. Receive in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே இந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்க இப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. யெகூவின் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே அதைவிட மேலான அபிஷேகம் எனக்குள்ளாக தங்கி இருக்கிற அபிஷேகம் எங்கள் வீட்டுக்குள்ளாக தங்கி இருக்கிற அபிஷேகம் எல்லைகளுக்குள்ளாக தங்கி இருக்கிற
அபிஷேகம் என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக தங்கியிருக்கிற அபிஷேகம் எங்களை வெளியே கொண்டு வர போதுமானதா இருப்பதற்காக நன்றி. நாங்கள் சிறைப்பட்ட இடத்திலே நாங்கள் இருக்க போவது இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பம் இப்பொழுது இருந்த நிலையிலே நீங்க இருக்க போறது இல்லை. உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிற இடத்திலே நீங்க இருக்க போறது இல்லை. கர்த்தர் உங்களுக்காக ஒரு பிளான் பண்ணி வைத்திருக்கிறாரு. அந்த பிளான் படி அவர் நடத்த போகிறாரு. உங்களை வெளியே கொண்டு வருகிறார். உங்களுடைய கால்களிலும் கைகளிலும் கட்டி இருந்த சங்கிலிகளை உடைத்து இப்பொழுது வெளியே கொண்டு வருகிறார். தேவனுடைய வல்லமை நம்ம மத்தியிலே அபரீதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஓரா லாபாபாரா ரபரிபா ரக்கத்துரானியாசியா ரிபிலேல தியாசியா துரேனே மெக்கத்துரானியா கத்துரா ஓரா லாபாபாரா ரபரக்கத்துரானியாசியா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனிடத்துல நீங்க போய் ஜெபம் பண்ணீங்க, உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி நிறைய பேர் சொல்லலாம், உங்களுக்கு விடுதலை இல்லை என்று சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறதான தேவன், நம்முடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிறதான கர்த்தர், அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரமமர ரக்கத்துரானியா ஷலபாபர ரக்கத்துரா ரிபிலேலதியாசியா துரேனே மெக்கத்துரா. glory to god, glory to god, glory to god. ஹல்லேலூயா. அடுத்ததா தாமதம் செய்கிறதான ஆவிகள் சிலருடைய வாழ்க்கையில இருக்கிறது. மணவாளன் வரும் பொழுது தாமதிக்கும் பொழுது அங்கு போனதான அந்த கன்னிகையுடைய அந்த எண்ணெய் விளக்கு எரிய கூடாமல் அந்த எண்ணெய் இல்லாததினாலே அது அணைந்து போனுச்சு. மணவாளன் வந்த பிறகுதான் அவங்க வராங்க, மறுபடியும் உள்ளே போக முடியல. இப்போ நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் தாமதப்படுத்தி நமக்கு சேர வேண்டிய சந்தோஷத்தை காண முடியாதபடிக்கு, மணவாளனோடு நாம் போய் சேர முடியாதபடிக்கு நம்முடைய விளக்கில் எண்ணெய் குறைந்து மணவாளன் தாமதிக்கும் பொழுது தாமதிக்க செய்து நம்முடைய விளக்கில் எண்ணெயை குறைய வைத்துக் கொண்டிருக்கிறதான சத்துருவின் திட்டங்கள் இருக்கிறது. ஆகவே நம்ம சொல்ல போகிறோம், இனி எங்க வாழ்க்கையில எதுவுமே தாமதிக்க போகிறது இல்லை, சீக்கிரமாக நடக்க போகிறது. இதுவரையிலும் எங்களுடைய வாழ்க்கையில கட்டப்பட்டிருந்ததான நன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்பட்டு எங்களை வந்து சேருவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் அண்டையில கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நன்றி. தாமதம் இனி எங்கள் வாழ்க்கையில இல்லை. தாமதம் எங்களுடைய எல்லைகளிலே இல்லை. தாமதம் எங்களுடைய எல்லைகளிலே இல்லை. எங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தையும் தீர்மானத்தையும் சீக்கிரமாய் நீர் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. திருமண தாமதங்கள் இல்லை, திருமண தாமதங்கள் இல்லை, ஊழியத்திலே தாமதம் இல்லை, ஊழியத்திலே தாமதம் இல்லை. ரபாபாரா ரதுரியா சியாதுரேனே மெக்கதுரா ரிபி கந்துரோ துரானியா சியாதுரேனே மெக்கதுரா. பிசாசே, இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய வாழ்க்கையை தாமதிக்க செய்து எங்களுடைய சந்தோஷத்தை இழக்க செய்த பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் முன்னேறி செல்கிறோம், நாங்கள் முன்னேறி போகிறோம். எங்களுடைய முன்னேற்றத்தை எந்த ஒரு சக்தியாலும் தடை செய்ய முடியாது. எந்த மந்திர சூனியத்தினாலும் எங்களை கட்டுப்படுத்த முடியாது. எந்த மனிதனுடைய ஆலோசனைகளும் எங்களை தடை செய்ய முடியாது. இதுவரை எங்களை தடை செய்து வைத்துக் கொண்டிருந்த, தாமதப்படுத்தி கொண்டிருந்த பொல்லாத ஆவியின் வல்லமைகள் எங்களுடைய எல்லைகளை விட்டு விலகி போவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இனி எங்களுடைய வாழ்க்கையில தாமதம் என்பது இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில தாமதம் என்பது இல்லை. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவரை எதிர்கொண்டு போகும்படியாக நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறத மனவாட்டியின் கூட்டமாக கர்த்தர் நீர் இந்த நாட்களில் எங்களை உருவாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒரு வெற்றியுள்ள கூட்டமாக, ஒரு வீரமுள்ள கூட்டமாக ஆண்டவரை நீர் எங்களை மாற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்கள் மேல் நீங்க வைத்திருக்கிற அபிஷேகத்தின் வல்லமைக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி கொய்யக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுங்கள் என்று சொன்னான். இப்பொழுது ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நமக்கு இப்பொழுது நம்முடைய இடுக்கத்திலிருந்து நமக்கு ஒரு களி கூறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி கொய்யக்காலத்தை போல அவர்களை உடைத்து போடும்படியாக கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் இதுவரை சாதாரணமான ஜனங்கள் என்று நினைத்து கொண்டிருந்தோம். கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறதான அதிகாரம், அதை கொண்டு நாம் என்ன பண்ண போறோம்? மண் பாத்திரத்தை உடைப்பது போல நம்ம இதுவரை கட்டி வைத்திருந்ததான கட்டுகளை எல்லாவற்றையும் ஒரு மண் பாத்திரத்தை உடைத்து போடுவது போல இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி கொய்யக்காலத்தை போல உடைத்து போடும்படியான அந்த அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் இப்பொழுது நாம
ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. எங்களுடைய வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்ததான மண் பாத்திரங்கள் எல்லாம் இப்பொழுது உடைக்கப்படுகிறது ஆண்டவரே. இருப்பு கோலால் கர்த்தர் நீர் எங்களுக்காக நீர் இந்த நாளிலே எங்களுக்காக ஆளுகை செய்து எல்லாவற்றையும் உடைத்து போடுவதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. காரணம் என்னன்னா, யோபுவின் புத்தகத்தில் பார்க்கிறோம். நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். யோபு 5:15 27 638 பக்கத்தில் இருக்குது. ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு. தீமையானது தன் வாயை மூடும். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வவல்லருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார். அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்கள் ஆக்குகிறார். 7ஆவிலும் பொல்லாப்பு உம்மை தொடராது. பஞ்ச காலத்தில் அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வீட்டுக்கு விலக்கி மீட்பார். நாவின் சாவுக்கும் மறைக்கப்படுவீர். பாலாக்குதல் வரும்பொழுது பயப்படாமல் இருப்பீர். பாலாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கு பயப்படாமல் இருப்பீர். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும். வெளியின் மிருகங்களோடும் உமக்கு சமாதானம் இருக்கும். ஹalleluya. அவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. 26ஆம் வசனம், தானியேல் ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறை சேருவீர். இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்து இதுதான் காரியம், இப்படி இருக்கிறது, இதை நீ கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றான். ஹalleluya. கர்த்தர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. அது மாறாத உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கையை தேவன் செய்திருக்கிறார். இது நம்மோடு செய்திருக்கிறார். நம்மோடு செய்ததான உடன்படிக்கையை காக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினால் அவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள், நமக்கு கொடுத்ததான உடன்படிக்கைகள், நம்மோடு செய்ததான உடன்படிக்கைகள், அவைகள் எல்லாவற்றையும் அவர் எப்படியும் நிறைவேற்றி முடிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சமாதானத்தின் தேவன் எப்போதும் சகலவிதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகவே அந்நியர்கள் மறுஜாதியர்கள் நின்று கொண்டு நம்முடைய நன்மைகளை அவர் பார்க்க போகிறார்கள். இது அந்த நன்மையை தடை செய்து கொண்டிருந்ததான அந்த அந்நியர்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு நன்மையை கொண்டு வருகிறார், சுகத்தை கொண்டு வருகிறார். நம்ம ஏளனப்படுத்தி கேவலப்படுத்தி பார்த்து கொண்டிருந்ததான மற்ற புறஜாதியருக்கு மத்தியில கர்த்தர் நம்மோடு ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். ஹalleluya. அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை மாறாத உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின்படி அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில செய்தருள போகிறார். அதற்காக தான் அவர் நம்ம மேல தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். ஹalleluya. அந்த அபிஷேகத்தினாலே நாம் நிரம்பி ஜெபிப்போம். ஹalleluya. வெற்றியை இனி வரும் காலங்களிலே நாம் நித்தியமாக நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏதோ அந்த வெற்றி ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவன் பிரியும் வரையிலும் கர்த்தர் வந்து நம்மை அவரோடு சேர்க்கும் வரையிலும் இந்த உடன்படிக்கை நம்மோடு இருக்க போகிறது. ஹalleluya. ரபமரகத்துதானியாசிஹா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம். எஸ்தர் அந்த அரண்மனையில் இருக்கும் பொழுது தனக்கு குறித்ததான அந்த அபிஷேகத்தை அவர் மறந்து போயிருந்தார். ஆனால் மொர்தெக்காய் அவளுக்கு நினைப்பூட்டி அவளை எச்சரித்தான். நீ இந்த ராஜ சமூகத்தில் இருக்கிறதுனால நீ தப்பிக்கலாம், நீ நினைக்காத, எல்லாத்துக்கும் ஆபத்து வரும்பொழுது நீ மாட்டிக்கொள்வேன்னு. உடனே எஸ்தர் என்ன பண்றா, அதை உணர்ந்து தன்னுடைய தாதிமார்களோடு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அந்த முடியாத காரியத்தை அவர் மாற்றினார். அந்த ராஜாவால் போடப்பட்டதான அந்த சட்டம் மாற்றப்பட்டது. நமக்கு எதிராக அரசாங்கத்தினால் என்ன சட்டங்கள் வந்திருந்தாலும் என்ன கட்டளைகள் பிறந்தாலும் ஜெபிக்கிறதான நம் மூலமாகவே அந்த சட்டங்களை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வருகிறது. ஹalleluya. ஆகவே நாம் எஸ்தர்களை போல நாம் ஒருவேளை மறந்து இருந்திருக்கலாம். நம்ம இப்பொழுது ஆண்டவர் உணர்த்துகிறார். உன் கையில நான் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், உன் மேல நான் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன். யெகோவாவின் அபிஷேகம் உன் மேல் இருக்கிறது. நீ எழுந்து நில்லு, நீ நட, நீ கிரியை செய், நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்கு ஆறுதலை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ஹalleluya. ஓ ரபபரகதுரானியாசிஹா. ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. எந்த நாட்களிலும் எக்காலத்திலும் நாம் கர்த்தரை நாம் பாடி நாம் துதித்து ஆராதிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். இதுவரையும் நடக்க முடியாதபடி தடைப்பட்டிருந்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில
நடக்க செய்ய போகிறார். ஹalleluya, ஆமென், ஹalleluya. எதற்காக நாம் ஏங்கிக் கொண்டு இதற்காக நாம் ஜெபித்துக் கொண்டு இருந்திருப்போம், நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறதான பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அவைகளை சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்க்க போகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி, 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 நன்றி. ஹalleluya. நபமமரரகதுதானியாசியா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஓ ரபபரரமரகதுதானியாசியா. ஹalleluya, ரபமரரதுதானியாசியா. ஹalleluya. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹalleluya, 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 ஹalleluya. அழுகுகளால் சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. தழும்புகளாலே கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். என்றவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹalleluya, 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 ஹalleluya. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. அவரை பார்த்து சொல்லுவோமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹalleluya, ஹalleluya,
ஹalleluya ஹalleluya தேவனை துதிங்க துதிங்க ஹalleluya 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 பிசாசுகள் வெளியேறுகிறது, வேலைவிடத்தில் வல்லமைகள் வெளியேறுகிறது. ஹalleluya முடியாததை கர்த்தர் முடிய செய்கிறார். அநேக ஆண்டுகளாக நீங்கள் காத்துக் கொண்டிருந்ததான நல்ல முடிவை கர்த்தர் இந்த நாட்களிலே காண செய்கிறார். ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஓ ரபமா பரக்கத்துதானியா சந்துரே திபரர பதுதுராந்துரானியா ஷலவனிரே கத்ரா திபரர பரக்கத்துதானியா சிஹதுரி நிபிகத்துரானியா சியா. அநேக வருடங்களாக நீங்க காத்து கொண்டிருந்ததான அந்த பதிலை கர்த்தர் இந்த நாளிலே உங்களை தேடி வர செய்கிறார். அநேக இரவு வேளைகளிலே நீங்க தூக்க வராம தேவ சமூகத்தில் நீங்க புரண்டு படுத்து கண்ணீர் விட்டு அழுது நீங்க ஜெபித்து கொண்டிருந்ததால் அந்த ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை காண செய்கிறார், காண செய்ய போகிறார். அவர் மகத்துவமானவர், அவர் அற்புதமானவர். அவரால் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எந்த விதமான அற்புதங்கள் இல்லை. ஹalleluya அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும். ஹalleluya ஹalleluya அவருடைய இரத்தத்தின் வல்லமை நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறது. ஹalleluya உங்களுடைய குடும்பத்தை நீங்க தனித்து விடப்பட்டது போல நீங்க பயப்பட வேண்டாம். இரவின் பயங்கரங்களுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாக உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். ஓராலாமாமை இதை அறியாதபடியினாலே நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய கலக்கத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தை இறங்கி கொண்டிருக்கிறது. Receive in Jesus name. ஒரு கருத்த மேகம் போன்று ஒன்று உங்களை விட்டு விலகி கொண்டிருக்கிறது நீங்க பார்க்கிறீங்க. கர்த்தர் அந்த அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். கருத்த மேகம் போன்றதான ஒரு காரியம், கருத்த பொருள் போன்றதான ஒரு காரியம் உங்களுடைய எல்லைகளிலிருந்து விலகி போகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளாக பிரகாசிக்கிறது. ஹalleluya ரமமரகதரா. இனி இருள் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில, இனி இருள் இல்லை. இருண்டதான அந்த வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அந்த வெளிச்சம் நித்தியமான வெளிச்சமாக இருக்கிறது, நித்திய வெளிச்சமாக இருக்கிறது. அவரே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஹalleluya ரமமரகதரானியாசியா ஓ ரமமரகதரானியாசிஹந்தரேனியா. ஹalleluya இருளை எங்களை விட்டு விலக்கினதற்காக நன்றி. எங்களுக்குள்ளாக வந்து உதித்ததான வெளிச்சமாகிய இயேசுவே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். ஹalleluya 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 ரமமரகதரானியா ஷந்துரீனியாசியா. ஆமென். ஆண்டவரே நன்றி 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 நன்றி. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் பட்டதான கஷ்டங்கள், கடினமான வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் ஒரு மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார்.
காரணம் அவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்கு எதிராக இருந்ததான எசபேலை அழித்தது. ஹல்லேலூயா. ரபபமரலகதுரா. ஒரு குடும்பமே உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தையே கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அகற்றி போடுகிறார். உங்களுடைய எல்லைகளிலிருந்து அவர்களை அகற்றுகிறார். உங்களை அகற்றுவேன், நீ இந்த இடத்துல இருந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்னு உன்கிட்ட சேலஞ்சு பண்ணவங்க எல்லாம் அந்த இடத்தை விட்டு அவர்கள் அகன்று போகிறார்கள். நீங்க அந்த இடத்துல உங்கள் கர்த்தர் உங்களை நிலையாக நிறுத்துகிறார். ஒருத்தர் உங்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற்ற முடியாது. எந்த மந்திர சூனியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எரித்து போட்டு எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவனுடைய வல்லமை உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படவே மாட்டே. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாவே நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தோ உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே ஒரு காலத்தோ உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே சொல்லுங்க. ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார். என் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ்
அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையோ மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் என்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நான் முற்றும் நம்பினதால் என்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய மறைவிடம், நம்முடைய அரணும் கோட்டையுமாக இருக்கிறார். ஆகவே இதுவரையிலும் நம்ம அறியாமல் இருந்ததான நாட்களில் நம்ம மேலே எதிரியினால் எரியப்பட்ட தீமையின் அம்புகள் நம்மை தாக்கி நம்முடைய சரீரத்தில் பலவீனத்தை கொடுத்திருக்கலாம், குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய அபிஷேகம் இந்த நாளிலே நம்ம மேலே இருப்பதினாலே நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். தலை தாழ்ந்ததான இடத்துல நம்முடைய தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறதான தேவன் அவர். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்குது. அவருடைய அபிஷேகம் நம்முடைய குடும்பத்தின் மேல இருக்குது. அவருடைய அபிஷேகம் நம்முடைய எல்லைகளின் மேல காணப்படுகிறது. அவருடைய அபிஷேகம் நம்முடைய தொழிலிலே காணப்படுகிறது. அவருடைய அபிஷேகம் நம்முடைய ஊழியத்தின் மேல இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் நம்முடைய குடும்பங்கள் மேல இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நாளும் நம்ம பெருக போகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைய போகிறோம். அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தின் வல்லமை இன்னும் அதிகமாக நமக்கு தேவைப்படுகிறது. பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகத்திலே நம்ம நின்றுடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்ம மேலே பெருகி கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கி நமக்கு முன் சென்று கோணலான வழிகளை செவ்வையாக்கி நம்முடைய ஆத்துமாவை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்துகிறதான தேவன் அவராக இருக்கிறார். அவரை நம்பி அவருடைய கையில் ஒப்பு கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இம்மட்டுமாய் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி. கேட்ட வார்த்தைகளின்படி எகுவை நீங்கள் அபிஷேகித்தது போல எங்களையும் உம்முடைய அபிஷேகத்தினால் இந்த நாளிலே அபிஷேகித்திருப்பதற்காக நன்றி. அந்த அபிஷேகம் எங்களை முழுவதுமாக எங்களை புதிய மனிதனாக மாற்றுவதற்காக நன்றி. எங்களை சரீரத்திலிருந்து பலவீனங்களை மாற்றி போடுவதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லவோம் ஆண்டவரே, செல்ல முடியும் ஆண்டவரே. நாங்கள் உம்மாலே ஒரு மதிலை தாண்ட முடியும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை நீர் இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி. அந்த அபிஷேகத்தின் பலனினால் அவருடைய பிள்ளைகளை நிரப்பி இந்த நாட்களில் அவருடைய கால்களை மான் கால்களை போல ஆக்கி ஆண்டவரே அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறதுக்காக நன்றி. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்க போகிறதான நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மெய்யான விடுதலையை கொடுத்து அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் நிறுத்தப் போகிறதுக்காக நன்றி. எல்லா மகிமையுமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு